அத்தியாயம் 1. ஸ்கூட்டரை வேகமாக ஓட்டின மாதவன் வியர்த்து போயிருந்தான். அர்ச்சனா எதற்காக இத்தனை அவசரமாக அழைத்தாள்? பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, தம்பி உங்களுக்கு ஃபோன் என்று சொன்னபோதே சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஃபோன் இருப்பதை யாரிடமும் சொன்னதே இல்லையே. சொல்லப்போனால் அந்த ஃபோன் நம்பர் என்ன என்று கூட தெரியாதே. அப்படி இருக்க யார் இவ்வளவு விசாரித்து அழைப்பது என்கிற சிந்தனையோடுதான் சென்று எடுத்து பேசினான். ஹலோ, மாதவன் பேசுறேன். மாதவன், நான் அர்ச்சனா. என்ன மேடம், எங்கிருந்து பேசுறீங்க? நம்ம ஆபீஸ்ல இருந்து தான். மாதவன் தன் வாட்சில் நேரம் பார்த்து, மணி 8 ஆகுதுங்க. இந்த நேரத்துல ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? அது சரி, இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். உங்க அட்ரஸை சொல்லி பக்கத்துல ஏதாச்சும் ஃபோன் நம்பர் இருக்கான்னு டைரக்டர் என்கொயரியை விசாரிச்சேன். சொன்னாங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் மாதவன். எனக்கு அவசரமா உங்க உதவி தேவைப்படுது. நீங்க உடனே புறப்பட்டு நம்ம ஆபீஸுக்கு வர முடியுமா ப்ளீஸ்? என்னங்க சிக்கல் அர்ச்சனா? போன்ல சொல்ல முடியாதுங்க மாதவன். ப்ளீஸ் வாங்களேன். சரி வரேன். போனை வைத்துவிட்டு தன் வீட்டுக்கு வந்தவனை, யாருடா உனக்கு ஃபோன் செஞ்சது என்றார் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அப்பா. என் ஃப்ரெண்டுப்பா, ஏதோ முக்கியமா பேசணுமா, போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட வரேனியடா, சாப்பிட்டு போயிடேன் என்றாள் அம்மா தோசை ஊற்றியபடி. இல்லம்மா, நான் வந்து சாப்பிட்றேன். அடுத்த நிமிடம் ஸ்கூட்டரில் பயணித்து கொண்டிருந்தான். மனம் முழுக்க நிரம்பி வழியும் கேள்விகள். ராத்திரி 8 மணி வரை அர்ச்சனாவுக்கு ஆபீஸில் என்ன வேலை? என்ன சிக்கல் அது? ஒருவேளை இவள் உள்ளே இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் ஆபீஸை பூட்டி கொண்டு போய்விட்டார்களா? அப்படியென்றால் கூட அவள் உதவி மேனேஜர் சதாசிவத்துக்குத்தானே ஃபோன் செய்ய வேண்டும். அவரிடம்தான் சாவிகள் இருக்கும். 78 பேர் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் ஏன் மெனக்கெட்டு என்னை அழைத்தாள்? அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தில் உள்ள 4 கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்களில் அர்ச்சனாவும் ஒருத்தி. பிரமாதமான அழகென்று சொல்ல முடியாது. ஆனால் செதுக்கல் தேகம், நேர்த்தியான புடவை கட்டல், தூக்க கலக்கத்தில் பேசுவது போல பேச்சில் எப்போதும் ஒரு சின்ன மயக்கம் இருக்கும். மணி அண்ட் கம்பெனியோட இன்வாய்ஸ் ஃபைல் எடுத்து கொடுங்களேன் என்கிற ஒரு அலுவலக உப்பு சப்பற்ற வாக்கியத்தை யாராவது செக்ஸியாக பேச முடியுமா? அவளால் மட்டும் முடியும். மேஜைக்கு வந்து நின்று 2 கைகளையும் ஊன்றி லேசாக குனிந்து தேவையில்லாமல் சிரித்து ஒரு பேஸ் வாய்ஸில் வார்த்தை வார்த்தையாக, இன்னைக்கு ராத்திரி என்னோட வந்து தங்க முடியுமா என்பது போல பேசுவாள். எனவே அலுவலகம் முழுவதும் அர்ச்சனாவுக்கு சின்ன சின்ன சலுகைகள் இருக்கும். அவளிடம் யாரும் சிடுசிடுப்பதில்லை. தாமதமாக வந்தால் ஏன் லேட் என்று கேட்பதில்லை. சீக்கிரமாகவே புறப்பட்டாலும் அதட்டுவதில்லை. அன்றைக்கே அனுப்பியாக வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அவள் நாளைக்கு எடுத்து தரேனே சார் என்று சொன்னால் எல்லோரும் அதனால் என்ன, பரவாயில்ல என்பார்கள். அர்ச்சனா கடித்த பாதி வடையை, பரவாயில்ல கொடுமா, உலகத்துல எல்லாமே எச்சில்தான் என்று சொல்லி அக்கவுண்டன்ட் பரந்தாமன் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அன்னாருக்கு வயது 51. ரெக்கார்ட்ஸ் ரூமில் வைத்து ஜெயராமன் அவளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு அவள் தட்ஸ் ஆல் ரைட் என்று சொல்ல சொல்ல கேட்காமல், சாரிமா, வெரி வெரி சாரி என்று வழிந்ததாக ஒரு பியூன் வழி செய்தி உண்டு. வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு மேனேஜிங் டைரக்டர் சிவா தன் மாருதி ஜென்னை அனுப்புவதாகவும் அவள் அதில் ஏறிக்கொள்வதாகவும் பிறகு இரவு நெடுநேரம் கழித்து அதே காரில் வந்து இறங்கி காருக்குள் பார்த்து கையசைத்து விட்டு களைப்புடன் ஹாஸ்டலுக்குள் போவதாகவும் ஒரு வதந்தி உண்டு. ஆனால் அர்ச்சனா வழியாமல் நெளியாமல் மரியாதையுடன் பேசும் ஒரே நபர் மாதவன்தான். மாதவன் கணையாழி, செம்மலர், காலச்சுவடு, விருட்சம், நிகழ், மௌனம், கவிதாச்சரன், மரி, முன்றில், களம் புதிது, உன்னதம் போன்ற வெகுஜனம் அறியாத இலக்கிய பத்திரிகைகளில் கவிதை எழுதும் ஜாதி என்பதை யாரிடமோ கேள்விப்பட்டு ஒரு நாள் அவனிடம் வந்துவிட்டாள். சார் சார், எனக்கு கூட சின்ன சின்னதா கவிதை எழுத வரும். இது நேத்திக்கு எழுதினேன், படிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் நீங்க. மாதவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அர்ச்சனாவை கவிதை எழுதும் பெண்ணாக அவனால் யோசிக்க முடிந்ததில்லை. வாங்கி வாய்விட்டு படித்தான். என் கையின் கடைசி வளையலும் கலன்று விழும் முன்பாக விரைந்து வா காதலா. கனவுகளில் மட்டும் கொஞ்சம் நீ, கொஞ்சம் நிஜத்திலும் தொட்டுப்பாரேன். கண்டிப்பாய் கையிழுத்து இதழோரம் வெட்கம் தேக்கி சீ என்று சொல்ல மாட்டேன். வெட்கப்படும் பருவமெல்லாம் தாண்டி வந்து ஏங்கி நிற்கும் பருவம் இது. சீக்கிரம் வா. எப்படி இருக்கு? கவிதை வழக்கமான முதிர்கண்ணியின் சிந்தனையை சாதாரண வார்த்தைகளில் கவிதை டச் குறைவுடன் எழுதப்பட்டிருந்தாலும் அவள் முகம் வாடிவிடக் கூடாதென்பதற்காக, நல்லா இருக்குங்க, கொஞ்சம் உரைநடைத்தனம் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு நீங்க எழுத தெரிஞ்சவங்கன்னு நான் நினைக்கல. ஏதாச்சும் கவிதை பிரசுரமாகியிருக்கா? ஐய,
நான் பத்திரிக்கைக்கெல்லாம் அனுப்புறதில்ல. ஏன்? இது கவிதை இல்லைன்னு எனக்கே தெரியும். கவிதை மாதிரி ஒரு முயற்சி, அவ்வளவுதான். நோட்டு புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிறதோட சரி. அப்படியா? எனக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க மாதவன். அதெல்லாம் எனக்கு பத்தாதுங்க. சும்மா ஒரு கெஸ் தானே. என்ன ஒரு 25? அவள் உலகமகா ஜோக் போல குலுங்கி சிரித்தாள். 34ங்க. நிஜமாவா? நம்ப முடியலங்க. என் உடம்புலையும் முகத்திலையும் வயசு தெரியாது. நான் அப்படி மெயின்டைன் பண்றேன். ஒரு தலைமுறையா மாறாம அப்படியே இருக்காங்களே சில்க் ஸ்மிதா, அந்த மாதிரி. அந்த கவிதை என்னோட நிஜ ஃபீலிங் சார். ஐசி, உங்க கல்யாணத்துல என்ன பிரச்சனை? மாப்பிள்ள தான் பிரச்சனை என்று போய்விட்டாள். மறுநாள் இவன் மேஜைக்கு ஒரு துண்டு சீட்டு வந்தது. மாதவன், உங்களிடம் தனிமையில் கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும். இன்று அலுவலகம் முடிந்ததும் வெளியே செல்லலாமா? அர்ச்சனா. தயக்கமாகத்தான் மாதவனுக்கு இருந்தது. இவளோ கல்யாண ஏக்கத்துடன் காத்திருப்பவள். நான் ஓரிரண்டு வார்த்தைகள் அனுசரணையாக பேசியது தப்பாக போய்விட்டதோ? திடுதிப்பென்று ஐ லவ் யூ என்று சொல்லி தொலைத்து விடுவாளோ? இவள் மேல் எனக்கு அந்த மாதிரியான அபிப்பிராயம் கொஞ்சம் கூட கிடையாதே. அதே சமயம் அவள் அழைப்பை முகத்தில் அடித்தது போல மறுப்பதும் நியாயமில்லை என்று பட்டது. என்னதான் ஆகிவிடும்? அப்படியே அவள் என்னை நேசிப்பதாக சொன்னால்தான் என்ன? பதிலுக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பது என் கையில் தானே இருக்கிறது. நான் உங்களை விட 6 வயசு சின்னவன். நான் உங்களை ஒரு அக்காவாகத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டால் போயிற்று. தீர்மானித்த மாதவன் சரி என்று பதில் அனுப்பினான். மாலை இருவரும் ஒரு ஹோட்டலின் கூரை தோட்டத்திற்கு வந்தார்கள். சதுர மேஜைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமர்ந்து வைக்கப்பட்ட ஐஸ் வாட்டர் குடித்து 2 காஃபி என்று சொல்லி காத்திருந்தார்கள். மாதவன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் அத்தனை நல்லவ இல்ல என்றாள் திடீரென்று அர்ச்சனா. அவள் அப்படி சொன்னது ஒரு கதையின் நடுவில் ஒரு வரியை படித்தது போல் இருந்தது. அவளை நல்லவள் என்று யார் நினைத்தார்கள் என்று கிண்டலாக மனதுக்குள் கேள்வி எழுந்தது. ஏன் அப்படி சொல்றீங்க அர்ச்சனா என்றான் நாகரிகம் கருதி. நான் ஹைதராபாத்தில் இருந்தப்போ ஒருத்தரை காதலிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். பல தடவை லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினோம். அவர் திடீர்னு காணாம போயிட்டாரு. என்னை மறந்துடுன்னு ஒரே ஒரு போஸ்ட் கார்டு எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. 2 வார்த்தையில காதலை கலைச்சிட்டாரு. ஆனா நான் கர்ப்பத்தை கலைக்க 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். ஒரு உயிரை கொலை செஞ்சாச்சு. ஒரு அவமான சின்னம். அதனால பெத்துக்க விரும்பல. அப்புறம் திருவனந்தபுரத்துல இருந்தேன். அங்க ஒரு விடோயரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. முதல்ல நட்பாதான் ஆரம்பிச்சுது. அவர் என் வீட்டுல தங்கிட்டு போற அளவுக்கு வளர்ந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. திடீர்னு ஆக்சிடென்ட்ல சிக்கி இறந்துட்டாரு. அவர் நினைவுகள் துரத்த டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மெட்ராஸ் வந்தேன். காஃபி வர இடைவேளை விட்டாள். சர்வர் விலகியதும் தொடர்ந்தாள். நான் உங்ககிட்ட சொல்ற இதையெல்லாம் நிச்சயமா நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க தானே சார்? நிச்சயமா. யாரை பத்தியும் வம்பு பேசுறது எனக்கு பிடிக்காதுங்க. நம்ம ஆஃபீஸ் மேனேஜிங் டைரக்டர் சிவா இல்லைங்க, இப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது யாருக்கும் தெரியாது. ரொம்ப ரகசியமா நாங்க பழகுறோம். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. மாதவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சிவாவுக்கு வயது 45. ஏற்கனவே திருமணமானவர். 2 குழந்தைகள் ஊட்டியில் படிக்கிறார்கள். தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று பொய் சொல்லி இவளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்ன? அர்ச்சனா, சிவாவுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்க. தெரியும். அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி சீக்கிரத்திலேயே என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நீங்க நம்புறீங்களா? என் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்காரு மாதவன். மாதவனுக்கு அவளை பார்க்க கவலையாக இருந்தது. சிவாவை பற்றி அவனுக்கு தெரியும். பெரிய எத்தன். 4 பங்குதாரர்கள் கொண்ட இந்த நிதி நிறுவனத்தில் மற்ற 3 பங்குதாரர்களையும் ஏமாற்றும் விதமாக கணக்கில் ஊழல்கள் செய்து பெரிய அளவு தொகையை தனியாக சுருட்டியவன். அந்த கள்ளக்கணக்கிற்கு மாதவனை உதவச் சொல்லி ஒருமுறை கேட்டு அவன் முகத்தில் அடித்தது போல முடியாது என்று பதில் சொல்லிவிட்டான். பிறகு ஊழல் விவகாரம் மற்ற பார்ட்னர்களுக்கு தெரிய வந்து பெரிய தகராறாகி பெரிய மனிதர்களை வைத்து மத்திசம் பேசி 3 பேருக்கும் ஒரு தொகை கொடுத்து கணக்கு காட்டிவிட்டு கம்பெனியை தனதாக்கி கொண்டவன். அத்தனை விதமான ஃப்ராடுகளும் அத்துப்படி. ஆபீஸில் வேலை பார்க்கும் அத்தனை பேருக்கும் சிவா மேல் மரியாதை கிடையாது. பணிவு காட்டுவதெல்லாம் போலி, வாங்கும் சம்பளக்கவருக்காக. அப்படிப்பட்ட சிவா இந்த அர்ச்சனாவை 2ஆம் திருமணம் செய்து கொள்வதாவது? அர்ச்சனா, உங்களுக்குள்ள பழக்கம் பேச்சுவார்த்தையோட மட்டும்தானே நிக்கிது? அர்ச்சனா தலையை குனிந்து கொண்டு மெல்ல சொன்னாள். 6 மாசமா பழகிட்டு இருக்கோம். எப்படி பேச்சுவார்த்தையோட நிற்கும்? ஒரு தடவை கலைச்சிருக்கேன். அவர் தான் கலைக்க சொன்னாரா? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாம்னு சொன்னாரு. இதுல இருந்தே அந்த ஆளை புரிஞ்சுக்க வேணாமா நீங்க? அவர் சொல்றதும் நியாயம்தானே. கழுத்துல தாலி இல்லாம நான் குழந்தை பெத்துக்க முடியுமா? சரி, தாலி கட்டுறதுல என்ன இடைஞ்சல்? அவர் மனைவியை அவர் சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்க வேணாமா?
சம்மதிச்சிடுவாங்களா? அப்படித்தான் நம்புறேன். நீங்க அந்த மனைவி ஸ்தானத்துல இருந்து உங்களை அவர் தன் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டா கொடுப்பீங்களா? அர்ச்சனா அந்த கேள்வியில் திகைத்தாள். அது அது முடியாதுங்க அர்ச்சனா. எந்த பொண்ணாலையும் முடியாது. அனாவசிய குழப்பம், தகராறு எல்லாம் வந்து சேரும். சரி, அனாவசியமா உங்களோட அந்தரங்க பிரச்சனையில ஒரு எல்லைக்கு மேல தலையிடுறது நாகரிகம் இல்ல. உங்க நம்பிக்கை உங்களோட இருக்கட்டும். என் அபிப்பிராயம் என்னோட இருக்கட்டும். என்கிட்ட பேச நினைச்சது எதை? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச நினைச்சேன் மாதவன். நீங்க நிறைய படிக்கிறவர், உலகம் தெரிஞ்சவர், கவிதை எழுதுறவரு. அதனால நான் என்ன செய்யறதுன்னு உங்ககிட்ட யோசனை கேட்க நினைச்சேன். எந்த விஷயத்துல? சிவாவோட பழகிட்டு இருக்கேனே, இத பத்தி தான். மாதவன், எனக்கு மட்டும் நியாயங்கள் புரியாம இல்ல. சிவாவோட மனைவிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் விஷயம் தெரியாது. தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாதுதான். சிவா அவங்களுக்கு தான் உரிமை. ஆனா முட்டாள்தனமா இதையெல்லாம் யோசிக்காம பழக ஆரம்பிச்சு மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டேன். மற்றவங்களுக்கு எப்படியோ, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டா பதில் இல்ல, பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஆல். கிட்டத்தட்ட இப்போ ஒரு சின்ன வீடு மாதிரி தான் அவரோட ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தனியா வீடு பிடிக்கலையே ஒழிய, வாரம் சண்டே பீச் ரெசார்ட்ஸ் காட்டேஜ் புக் பண்ணிட்டு போய் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு தான் வரோம். நியாயமோ அநியாயமோ அவரை நினைக்காம அவரோட பழகாம என்னால இருக்க முடியாது. அவர் பக்கத்திலேயே நான் அதிகாரப்பூர்வமா இருக்கணும்னா அதுக்கு கல்யாணம் தான் வழி. அந்த கல்யாணத்தால அவர் மனைவி மனசு வருத்தப்படும். கல்யாணம் நடக்கலன்னா ஏன் மனசு வருத்தப்படும். எப்பவுமே மனைவிங்க பொதுவா சுயநலக்காரங்க தானே. நான் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும்? ஏன் இருக்கணும்? அதனால அந்த மனைவியோட உணர்வுகளை பத்தி கவலைப்படாம நான் என் கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட வற்புறுத்துறேன். நீங்களே 2 பக்கமும் யோசிச்சுட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தப்புறம் என்கிட்ட எதுக்கு அபிப்பிராயம் கேட்குறீங்க? உங்க அட்வைஸ் எனக்கு உதவுமே. நீங்க முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருந்தா நான் அட்வைஸ் பண்றதுல அர்த்தம் இருக்கு. நியாயம் தர்மம் பத்தி நான் கவலைப்படலைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? சரி, உங்க கருத்தையாவது சொல்லுங்களேன். என் கருத்து உங்க தீர்மானத்தை மாத்திர போகுதா? நிச்சயமா இல்ல. நான் நினைக்கிறது சரின்னு நீங்களும் சொன்னா எனக்கு அடிஷனலா ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும். மன்னிச்சுக்கங்க, நான் என் மனசுல உள்ள கருத்தை வெளிப்படையா சொன்னா உங்களால அதை தாங்கிக்க முடியாது. பரவாயில்ல, சொல்லுங்க. சத்தியமா சொல்லிடுவேன், சொல்லுங்க. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லலாமான்னு ஒரு ஆத்திரம் வருது மனசுல. யார? சிவாவையா? இல்ல, உங்கள. அதிர்ந்தாள். ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்தாள். நீங்க ஒரு ஆம்பளை, சிவாவை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படி இல்ல, எனக்கு சிவா மேலையும் கோபம் வருது. இதெல்லாம் தேவையில்லாம நாமே பண்ணிக்கிற சிக்கல். அவள் முகம் கருத்து போனது. மாதவனுக்கு ஏன் தன் கருத்தை சொன்னோம் என்று ஆகிவிட்டது. அதன் பிறகு 2 பேருமே மௌனம் காத்தார்கள். பில் வந்ததும் மாதவன் பணம் கொடுத்தான். புறப்பட்டார்கள். பிரியும் போது அவள், மாதவன், என்னமோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்கு என்றாள். கவலையே வேண்டாம் என்றான் மாதவன். அப்புறம் சில நாட்கள் அர்ச்சனாவை பற்றியே மனதில் நினைத்து கொண்டிருந்தான். என்ன மாதிரி பெண் இவள்? திடீரென்று ஒரு வாரம் லீவில் போனாள் அவள். பிறகு ஒரு நாள் அவள் முகம் அழுத முகமாக இருந்தது. ஒரு நாள் இவன் மேஜைக்கு வந்து, மாதவன், நீங்க தற்கொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். முட்டாள்தனம். அதை பத்தி நினைக்கிறதே தப்பு. வாழ்க்கையில தான் சவால் இருக்கு, சாவில இல்ல. சவாலை ஜெயிக்கிறதான் சுவாரஸ்யம் என்றான் அவன். இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு அர்ச்சனாவிடமிருந்து உடனே அலுவலகத்திற்கு வரச் சொல்லி அவசர அழைப்பு. மாதவனால் ஓரளவு யூகம் செய்ய முடிந்தது. இந்த சிவா விவகாரத்தில் ஏதாவது சிக்கலாகி இருக்கும். அதில் ஒரு தீர்மானம் எடுக்க யாருடைய ஆலோசனையாவது தேவைப்பட்டிருக்கும். அவளின் இந்த விவகாரத்தை முழுக்க அறிந்த யாரிடமும் அதை பற்றி பேசி ரகசியம் உடைக்காமல் கண்ணியமாக நடந்து கொள்ளும் என்னை தவிர வேறு யாரையும் கன்சல்ட் செய்ய தோன்றி இருக்காது. அதான் அழைத்து விட்டாள். எல்லாம் சரி, எதற்காக அலுவலகத்திற்கு வர சொல்ல வேண்டும்? ஒரு பொது இடத்தை குறிப்பிட்டு சொன்னால் நியாயம். சரி, போய் பார்த்தால் தெரிந்துவிட்டு போகிறது. சில நிமிடங்களில் மாதவன் டிடிகே சாலையில் இருந்த ஆண்டவன் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அலுவலக கட்டிட வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தி இறங்கினான். அத்தியாயம் 2. 1995 ஜனவரி 6. தொழிலதிபர் ராஜாராமுக்கு வியர்த்து வழிந்தது. சட்டை முதுகோடு ஒட்டிக்கொண்டது. எதிரியிடமிருந்து வந்த அந்த பந்தை மடக்கி முழு வீச்சுடன் அடிக்க எதிரி திணறி பந்தை மிஸ் செய்தான். குட் ஷாட் என்று பாலிமர் நாற்காலியில் அமர்ந்திருந்த 20 பேர் கைத்தட்டினார்கள். அந்த பாயிண்டோடு கேம் முடிந்து ராஜாராம் கோர்ட்டை விட்டு தன் வெல்வெட் நாற்காலிக்கு வர உதவி பையன் சரவணன் அவர் கையிலிருந்து டென்னிஸ் ராக்கெட்டை கைப்பற்றி கொண்டான்.
பூதுவாலையால் முகம் துடைத்தபடி நாற்காலியில் அவர் அமர்ந்ததும் மேலே தாவிய அல்சேஷனை ஜூட்டி வெயிட் ப்ளீஸ் என்றதும் இறங்கிவிட்டது. வியர்வை அடங்கும் வரை மற்றவர்களின் ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். பிஸ்லரியில் முகம் கழுவி கொப்புளித்து துப்பி 2 மடக்கு மட்டும் குடித்துவிட்டு நீட்ட சரவணன் வாங்கி மூடி தன் கக்கத்தில் வைத்து கொண்டான். எழுந்தார். ஈரமான தன் வெள்ளை டிஷர்ட்டை கழற்றி சரவணன் தோளில் போட்டார். மார்பில் தவழ்ந்த 10 பவுண்ட் செயினின் டாலரில் RRR என்று இனிஷியல் இருந்தது. மேலே உயர்ந்து கொண்டிருந்த சிவப்பு சூரியனின் ஒரு விரல் பட்டு டாலர் மின்னியது. என்னையா ஜேம்ஸ், STC மூலமா டொயோட்டோ எடுத்து தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கியே, எப்படி இருக்கு உடம்பு என்றார். நடந்தார். சேட்டு, உன் பேச்ச கேட்டு 10,000 ஷேர் வாங்க சொன்னேன். குழந்தைங்க சறுக்கு மரத்துல சறுக்குமே, அந்த மாதிரி ஒரே வாரத்துல 70 ரூபாய் டிராப் ஆகியிருக்கு. இன்னொரு தடவை நீ ஃபோன் செஞ்சா ராங் நம்பர்னு சொல்லி வச்சிட போறேன் என்றார். நடந்தார். ஹலோ ஜெயின், எக்ஸிபிஷன்ல உங்க இண்டஸ்ட்ரியோட ஸ்டால் பார்த்தேன். அமர்க்கலப்படுத்தியிருக்கீங்க. வர்றவனுக்கெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி சார் கட்டுப்படியாகுது என்றார். நடந்தார். தன் வெள்ளை காண்டசாவுக்கு வெற்று மார்புடன் அவர் வந்து சேர்வதற்குள் சரவணன் அவருடைய நாற்காலியை மடக்கி எடுத்து வந்து டிக்கியில் வைத்துவிட்டு தூரத்தில் சிகரெட் பிடித்து நின்றிருந்த டிரைவரை கூட்டி வந்து தயாராயிருந்தான். டிரைவர் பின்கதவை திறந்து பிடித்து அவர் ஏறினதும் ஜூட்டி தாவி ஏறினதும் கதவை ஒத்தனமாக சார்த்திவிட்டு தன் சீட்டில் அமர்ந்தான். சரவணன் முன்கதவை திறந்து அமர்ந்து கொண்டு கார் புறப்பட்டதுமே தயாராக வைத்திருந்த இங்கிலீஷ் பேப்பரை அவரிடம் நீட்டினான். சிகரெட் பிடித்து கொண்டிருந்த ராஜாராம் பேப்பரை வாங்கி உதற ஒரு பக்க முனைகளை ஜூட்டி பயிற்சியில் பிடித்து கொள்ள எதிர்முனைகளை இவர் பிடித்து கொண்டு செய்தி மேய துவங்கினார். நடுநடுவில் சிகரெட் சாம்பலை ஜூட்டியின் தலையில் செல்லமாக தட்ட அது சிலிர்த்து கொண்டது. ராஜாராம் தன் பங்களாவின் வாசலில் கார் நின்றதும் இறங்கி நடக்க ரிசப்ஷனில் காத்திருந்த சிலர் எழுந்து வணக்கம் சொன்னார்கள். பதில் வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு கடந்து உள்ளே வர உள்ளே டெலிஃபோன் டைரக்டரியில் ஒரு எண்ணை தேடிக்கொண்டிருந்த அவரின் PA சொர்ணவேல் குட் மார்னிங் சார் என்று அவருடன் கூடவே நடந்தான். நடந்து நடந்து வளைவு படிகளில் ஏறியபடி யார் அவங்க? நெல்லையிலிருந்து வந்திருக்காங்க. கோவிலுக்கு கிரானைட்ல ஒரு சிலை வேணுமா, அது பத்தி உங்க கூட பேசணுமா. கோவிலுக்கா? பணம் பேராது வேல், உபயம்னு கீழே உங்க பேரை செதுக்கி கொடுத்துடுங்க. காலம் பூரா உங்க பேர் நிக்கும்னு மெழுகா பேசி வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஏமாலியா இருக்கிறேன்னு பொண்டாட்டி திட்டுறாயா? சொர்ணவேல் மரியாதையாக சிரித்தான். என்ன சொல்லட்டும்? காரியத்தில் குறியாய் இருந்தான். 10:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லுவேல். அப்புறம் பேப்பர் பாத்தியா? உங்க கையிலேயே இருக்கே சார். அதான் மேன், நியூஸ் படிச்சியான்னு கேட்டேன். இன்னும் இல்லை சார். கிரானைட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா ஏதாச்சும் தொல்லை கொடுக்கலாமான்னு கவர்மெண்ட் யோசிக்குது போலிருக்கு. எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், பிரைஸ் ஃபிக்ஸிங்னு என்னென்னவோ பேசியிருக்கானுங்க. பொறுமையா படிச்சு பாரு. நம்ம லீகல் அட்வைசரை என்ன ஃபோன்ல கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரி சார். காத்திருக்கிறவங்கள சும்மா அனுப்பிடாத, காப்பி கொடுத்து அனுப்பு. ராஜாராம் மாடியில் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்துவிட சொர்ணவேல் பின்வாங்கி திரும்பி நடந்தான். ஏராள அறையில் தலையணை அணைத்து இன்னும் உறக்கத்தில் இருந்தால் நைட்டியில் இருந்த ஊர்மிளா. இருந்தால் என்பதற்கு அடுத்து நெகிழ்ந்திருந்த என்ற வார்த்தையையும் ஊர்மிளாவுக்கு முன்னால் 2ஆம் மனைவி என்ற வார்த்தையையும் போட்டுக்கொள்ளலாம். மகா வட்டப்படுக்கையின் ஒரு முனையில் அமர்ந்து சற்று நேரம் உறங்கும் மனைவியின் அழகை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவரை வெறித்து பார்த்தது ஜூட்டி. போடா என்று அதை குவியலாக தூக்கி கார்பெட்டில் எறிந்தார். பவ் என்று விட்டு அது பால்கனிக்கு ஓடியது. அந்த சத்தத்தில் ஊர்மிளா விழித்து கொண்டு மிக அருகாமையில் கணவனை பார்த்து திடுக்கிட்டு டென்னிஸ் ஆடிட்டு திரும்பியாச்சா, குட் மார்னிங் என்று கொட்டாவி விட்டாள். குட் மார்னிங், பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, மணி 7 தான் ஆகுது. குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு நிமிர்ந்தார். குளியலறைக்கு சென்றார். பாத் டப்பில் தண்ணீர் நிறைத்து சோப்பு கரைத்து நீளமாக உட்கார்ந்து கொண்டு பெகலா பெகலா பியார் ஹை என்று பாடத் துவங்கியபடி ஊறத் துவங்கினார். ராஜாராம் தலையை துவட்டியபடி அறைக்கு வந்தபோது ஊர்மிளா படுக்கை விரிப்பை சரி செய்து கொண்டிருந்தாள். விசில் அடித்தபடி கண்ணாடி முன்பாக நின்றார். ஊர்மி, இங்க வாயேன். வந்தாள். மீசையில பார், 2 நரை இருக்கு, பார்த்து கவனமா கட் பண்ணி விடேன். சிறிய கத்திரிக்கோலை வாங்கி 2 நரை முடிகளையும் கருப்பில் இருந்து தனிப்படுத்தி துண்டிப்பதற்குள் அவர் கைகள் அவள் மேல் சில்மிஷம் செய்து நெளிய வைத்தபடி இருந்தன. மறந்தே போயிட்டேனே, நேத்து மத்தியான தபால்ல உங்களுக்கு ஒரு தபால் வந்துச்சு. மேஜை டிராயரை இழுத்தாள். யாரு? ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. சரி, என்ன மேட்டர்? பர்சனல்னு போட்டிருந்ததால நான் பிரிக்கல. அந்த வெள்ளை கவரை நீட்டினாள்.
உனக்கு தெரியக்கூடாத பர்சனல் அப்படி என்ன? சும்மா பிரி. கையில் வைத்திருந்த கத்திரிக்கோளால் அந்த கவர் முனையை வெட்டி ஊதி உள்ளிருந்த பஸ் டிக்கெட் சைஸில் இருந்த ஒரு துண்டு காகிதத்தை எடுத்தாள். தமிழ்ல எழுதியிருக்குங்க, எனக்கு தெரியல, நீங்க தான் படிக்கணும். வாங்கி பார்த்தார். அதில் சுகம், இறப்பது சுகம், நீ இறப்பது சுகம், நீ இறப்பது சமுதாயத்திற்கு சுகம், எனவே இறந்துவிடு என்றிருந்தது. சின்ன திடுக்கிடலும் கூடவே புன்னகையும் ஏற்பட்டது. என்ன கிண்டல் இது? யார் அனுப்பியது? கவர் முகவரியிலும் கவிதைத்தனமான மிரட்டலிலும் இருந்த கையெழுத்தை அவருக்கு அடையாளம் புரியவில்லை. என்ன எழுதியிருக்கு என்றாள் ஊர்மிளா. ஒரு கவிதை. யார் எழுதியிருக்காங்க? யாரோ. எதுக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க? தெரியல. ஃபர்கெட் இட், போய் குளி. ஊர்மிளா சென்று விட்டாள். ராஜாராம் துண்டு சீட்டை மற்றொரு முறை படித்து பார்த்து உரையில் போட்டுக்கொண்டு லேசாக குழப்பமுற்றார். இந்த விளையாட்டுத்தனமான மிரட்டலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா, இல்லை அலட்சியப்படுத்த வேண்டுமா? அத்தியாயம் 3. 1994 மார்ச் 17. தன் அலுவலகத்திற்கு செல்ல அந்த கட்டிடத்தின் படிகளில் விரைவாக ஏறினான் மாதவன். 2வது மாடி வந்தான். ஆண்டவன் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்று மெட்டல் கட் அவுட் எழுத்துக்கள். அந்த கனமான கதவை தள்ளி அலுவலகத்திற்குள் நுழைந்தான். முதலில் வரவேற்பு மற்றும் டெலிபோன் ஆபரேட்டரின் மேஜைகள். கடந்ததும் வரிசை வரிசையாக மேஜைகள், காலி நாற்காலிகள். அர்ச்சனா என்று குரல் கொடுத்தான். பதில் இல்லை. வர சொல்லிவிட்டு எங்கே? மேனேஜர் அறை, உதவி மேனேஜர் அறை என்று கதவுகளை தள்ளி பார்த்து குரல் கொடுத்து எதிரொலி மட்டும் வாங்கி கொண்டான். எம்டியின் அறைக்கதவின் கைப்பிடியை அழுத்தி பார்த்தான். திறக்க முடியவில்லை, பூட்டப்பட்டிருந்தது. அர்ச்சனா, இன்னும் மிச்சம் இருப்பது டாய்லெட் செக்ஷனும் லஞ்ச் அறையும் ரெக்கார்ட்ஸ் ரூமும் தான். அங்கேயெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. ஒளிந்து பிடித்து விளையாடவா என்னை அழைத்திருக்கப் போகிறாள்? பார்த்து விடலாம் என்று முதலில் ரெக்கார்ட்ஸ் ரூமில் பார்த்தான். யாரும் இல்லை. டாய்லெட் பகுதியை திறந்து பார்த்தான். யாரும் இல்லை. லஞ்ச் ரூமின் கதவை திறந்து பார்த்தான். யாரும் அது யார் படுத்திருப்பது? பாய்ந்து விளக்குகளை போட்ட மாதவன் தன் வாழ்வின் உயர்ந்த அதிர்ச்சியை அந்த காட்சியில் பெற்றுக்கொண்டான். அர்ச்சனா தரையில். அவளை சுற்றிலும் இரத்த தேக்கம் உறைந்து கொண்டிருக்கும் கருஞ்சிவப்பு ரத்தம். சத்தியமாக அவள் இறந்திருந்தாள். ஐயோ, என்ன இது? வேஷமா? இதோ எழுந்து சிரிக்கப் போகிறாளா? ஏமாந்தீங்களா என்று கேட்கப் போகிறாளா? கொலை செய்யப்பட்டு நிஜம்தானா இதெல்லாம்? செத்திருப்பது அவள்தானா? பார்த்து கொண்டிருப்பது நான் தானா? சற்று தள்ளி ஒரு இரத்தத்தில் குளித்த கத்தி ஒன்று கிடந்தது. அதன் கைப்பிடியை பார்த்த மாதவனுக்கு மின்னல் வெட்டியது. அது எனது டிராயரில் வைத்திருக்கும் கத்தி மாதிரி இல்லை. பார்சல்கள் ஏதாவது வரும்போது அதன் கயிறுகளை அறுப்பதற்கும் சில சமயம் காகிதங்களை வெட்டுவதற்கும் பயன்படுத்தும் கத்தி அது. அதுதானா? அந்த கத்திதானா? வேகமாக ஹாலுக்கு ஓடி தனது மேஜையை அடைந்தான். அதன் டிராயரை திறந்து தேடினான். தனது கத்தியை காணாததை உணர்ந்தான். ஐயோ, என்ன இது? என் கத்தியை எடுத்து யாரோ அர்ச்சனாவை கொலை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். யார் அது? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? போலீசில் சொல்ல வேண்டுமா? என்னை விசாரிப்பார்கள். கொலைக்கு என் கத்தி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதே. பேசாமல் ஓடிப்போய் விடலாமா? நான் இங்கு வந்தது யாருக்கும் தெரியாதே. அப்பா அம்மாவிடம் கூட ஆபீஸ் போவதாக சொல்லி கிளம்பவில்லையே. போனில் அழைத்தவள் அர்ச்சனா. அவளே இப்போது செத்து கிடக்கிறாள். நைசாக நழுவி சென்று விடலாமா? நாளைக்கோ பிறகோ யாரோ பார்த்து எப்படியோ போலீசுக்கு தகவல் சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் எப்போது போலீசுக்கு தகவல் தெரிந்தாலும் கொலை ஆயுதம் என்னுடையதென்பதால் என்னை சந்தேகப்படுவார்களே. பேசாமல் இப்போதே நடந்த உண்மைகளை சொல்லிவிடுவது நல்லதோ? மாதவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பரபரப்பாக அலுவலகத்திற்குள் நுழைந்தான் பியூன் மகாலிங்கம். என்ன சார், நீங்க இங்க இருக்கீங்க? அர்ச்சனாமா இங்க சார். அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான் அவன். நீ எப்படி வந்த? அதை சொல்லு. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போன் வந்துச்சு சார். நான் வந்து பேசினேன் சார். அர்ச்சனாமா பேசினாங்க சார். என்ன ஏதுன்னு விவரம் சொல்லல சார். மகாலிங்கம் உடனே புறப்பட்டு ஆபீஸுக்கு வான்னாங்க சார். நான் என்னமோ ஏதோன்னு புறப்பட்டு வரேன் சார். அட, என்ன கூத்துப்பா இது? இதே மாதிரி தான் அரை மணி நேரம் முன்னாடி எனக்கும் ஃபோன் வந்துச்சு. உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா வா, நீயே வந்து பாரு. மகாலிங்கத்தை லஞ்ச் ரூமுக்கு அழைத்து வந்து காட்ட அவன் குமட்டி கொண்டு வந்ததை வாயை பொத்தி கொண்டு அடக்கி கொண்டான். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சார் இது? எனக்கும் எதுவும் புரியலப்பா. யாரோ இந்த அரை மணி நேரத்துக்குள்ள அர்ச்சனாவை கொலை செஞ்சுட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல மகாலிங்கம், அதோ பாரு, அந்த கத்தி நான் யூஸ் பண்ற கத்தி. அட ஆமா சார், என் கத்தியை எடுத்து கொலைக்கு பயன்படுத்தியிருக்கான். மகாலிங்கம் பேசுவதை நிறுத்தி தலையை சாய்த்து இடுப்பில் கை வைத்தபடி பார்த்தான்.
என்ன மகாலிங்கம் அப்படி பாக்குற? சார் உண்மையை சொல்லுங்க சார், நீங்க தானே அர்ச்சனா அம்மாவை கொலை செஞ்சீங்க? அட பாவி, என்னையா சொல்ற நீ? எனக்கு தெரியும், அர்ச்சனா அம்மா அரசல் புரசலா உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன எழவ சொன்னாங்க? அதை எதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட சொல்லணும்? போலீஸ் கேட்டா சொல்லிட்டு போறேன். பாவி, அநியாயமா இப்படி கொலை செஞ்சு விட்டியே. நான் மட்டும் வரலன்னா தப்பி ஓடி இருப்ப இல்ல? மகாலிங்கம் சட்டென்று ஓடி அந்த லஞ்ச் ரூமின் கதவை வெளிப்பக்கம் சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு போய்விட திடுக்கிட்ட மாதவன் கதவை தட்டி தட்டி கத்தினான் விரயமாக. மகாலிங்கம், சொல்றத கேளு, கதவை தர. உள்ள குழப்பம் போதாதென்று இவன் வேறு இப்படி என்னை இந்த அறைக்குள் அடைத்து விட்டு போய்விட்டானே. மாதவனுக்கு கண்கள் இருட்டின. பதட்டத்தில் இதயம் இரட்டிப்பு வேகத்தில் துடித்தது. கால்கள் பின்னின. சற்று தள்ளி பிணமாக கிடக்கும் அர்ச்சனாவை பார்க்கவே பயமாக இருந்தது. சரிந்து சுவரோடு சாய்ந்து அப்படியே அமர்ந்து விட்டான். சில நிமிடங்கள் கழித்து கதவு திறக்கப்பட்டது. ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் உள்ளே வர அவர்களோடு வந்த மகாலிங்கம், சார், நான் சொன்னேனே, இவன்தான் அந்த மாதவன். இவனுக்கும் அர்ச்சனாமாவுக்கும் தான் ரகசியமா கனெக்ஷன். பாவி, இன்னைக்கு தீர்த்துட்டான் என்றான். மாதவன் முகம் வெளிரி போய் அதிர்ச்சியில் வார்த்தையெல்லாம் உள்ளுக்குள் வழுக்கி விழுந்து கொண்டிருக்க, வாய் உலர்ந்து போயிருக்க, அவனை நெருங்கின இன்ஸ்பெக்டர் சட்டையை கொத்தாக பிடித்து, ஏன்யா கொன்ன சொல்லு என்றார் அதட்டலாக. அத்தியாயம் 4. 1995 ஜனவரி 6. ராஜாராமன் தனது கிரானைட் இண்டஸ்ட்ரியின் அலுவலகத்திற்கு வந்து தினசரி அலுவல்களில் மூழ்கி இருந்தாலும் நடுநடுவில் அந்த துண்டுச்சீட்டு மனதில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. செக்ரட்டரி சொர்ணவேலிடம் அதை காட்டி, உனக்கு தெரிஞ்ச கையெழுத்து மாதிரி இருக்கான்னு பாரியா, இத பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டபோது சொர்ணவேல் ஒரு லென்ஸ் வைத்து அதை எழுத்தெழுத்தாய் பார்த்து, எழுதினவன் இதை எழுதினப்போ ஒருவித பதட்டத்துல இருந்திருக்கணும் சார் என்றான். மிரட்டல் லெட்டர் எழுதுறவன் பதட்டமா இருக்காம ஸ்ரீராம ஜெயம் எழுதுற நிர்மலமான மனநிலைமையிலையா இருப்பான்? யாருன்னு தெரியுதா? தெரியலையே சார். என்ன பண்ணலாம்? சும்மா தமாஷுக்கு தான் சார் இருக்கும். எப்படி சொல்ற? மிரட்டுறவன் கவிதை மாதிரியா எழுதி மிரட்டுவான்? எதுக்கும் நீ ஒன்னு செய். என்ன சார்? டெபுட்டி கமிஷனர் கிருஷ்ணமேனன் இருக்காரான்னு போன் போட்டு பாரு என்றார். சொர்ணவேல் போன் போட்டு பார்க்க மேனன் இருந்தார். ஹலோ மேனன், குட் ஆஃப்டர்நூன். நான் ராஜாராம் பேசுறேன். ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன விஷயம் சார்? நேத்து தபால்ல சின்னதா ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அத லெட்டர்னு கூட சொல்ல முடியாது, கவிதை மாதிரி இருக்கு. படிக்கிறேன், கேளுங்களேன். ராஜாராம் படித்தார். அனுப்பிச்சது யாரு? தெரியல. பேர் அட்ரஸ் கிடையாது. மொட்டை. யாரையாச்சும் சந்தேகப்பட்டு சொன்னா விசாரிக்கலாம். யார சந்தேகப்படுறதுன்னு ஒரு திசை புரியல சார். உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணுமா? ஏற்பாடு பண்ணட்டுமா? யூனிஃபார்ம்ல இல்லாம மஃப்டில இருந்தா மத்தவங்க கவனத்தை திருப்பாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. நாளை காலையில ஜனார்த்தனன்னு ஒரு ஆபீசர் உங்களை வீட்டுல வந்து பாப்பாரு. அவர் உங்க கூடவே இருப்பாரு. சில செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் செய்வாரு. அவர் உங்களுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க நடந்துக்கங்க. சரி சார். ரொம்ப கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வெத்து மிரட்டல்கள் சிட்டில பெருகி போச்சு. பொழுது போகாத பசங்க செய்யற வேலை. நானும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாராமன் நன்றி நவின்ற பின் போனை வைத்தார். சொர்ணவேல், இன்னைக்கு வேற என்ன ப்ரோக்ராம் எனக்கு? ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் கன்யா இன்டர்நேஷனல்ல டெல்லியில இருந்து வந்திருக்கிற பிசினஸ்மேன் ஜீவனோட டின்னர் சாப்பிட்றதா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் பிசினஸ் நமக்கு முக்கியம். அவனை எப்பவும் கூலா வச்சிருக்க வேண்டியது அவசியம். டின்னர் ப்ரோக்ராம நான் கேன்சல் செஞ்சா அவனுக்கு இன்சல்ட் பண்ணிட்டதா நினைச்சு முணுக்குன்னு கோபம் வந்துடும். அதனால அட்டன் செஞ்சுதான் ஆகணும். சரி சார் என்றான் சொர்ணவேல். மாலை அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பிய ராஜாராம் வீட்டின் புல்வெளியில் கொஞ்ச நேரம் ஊர்மிளாவுடன் ஷட்டில் காக் விளையாடினார். குளித்தார். சஃபாரி சூட் அணிந்தார். 7:30 மணிக்கு புறப்பட்டார். 8:05 நிமிடங்கள் இருக்கும்போது ராஜாராம் ஹோட்டல் கன்யாவில் இருந்தார். உயரமான தொப்பி வைத்தவனால் வரவேற்கப்பட்டு கண்ணாடி கதவு தள்ளி உள்ளே அனுமதிக்கப்பட்டார். டார்லிங் என்ற பெயரில் இருந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தார். ஓரமாக 4 பேர் வாத்தியங்கள் வைத்துக்கொண்டு இந்துஸ்தானிய சங்கீதம் பரப்பிக் கொண்டிருக்க ஒவ்வொரு மேஜையிலும் மல்லிகை சரம் வாசனைக்காக வைத்திருந்தார்கள். முன்பதிவு செய்யப்பட்ட 12ஆம் எண் மேஜையில் இவருக்காக காத்திருந்த ஜீவன் பைஜாமா குர்தாவில் இருந்தான். எழுந்து நின்று கை குலுக்கி வரவேற்றான். அங்கங்கே இருட்டு தீவுகளும் வெளிச்ச தீவுகளுமாய் இருந்த அந்த ஹாலின் ஒரு பக்க கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் துல்லியமான நீல நிற தண்ணீருடன் நீச்சல் குளம் அலையடித்து கொண்டிருந்தது. 2 குழந்தைகள் டியூப் போட்டுக்கொண்டு மிதந்தார்கள். சம்பிரதாயமாக ஜீவனிடம் சில வார்த்தைகள் பேசின ராஜாராம், என்ன வேண்டுமோ ஆர்டர் செய்யுங்கள் என்றார்.
மெனு கார்டு பார்த்து ஜீவன் தனக்கு குடிப்பதற்கு பீர் போதும் என்றான். ராஜாராம் அதை ஆமோதித்தார். தொட்டுக்கொள்ள சில சைவ அசைவ வகைகள் சொல்லி முதலில் 2 பீர் சொன்னார்கள். இடித்துக்கொண்டு குடிக்க துவங்கினார்கள். அடுத்த பீர் தேவைப்பட்டது. அடுத்த பீரும் அவசியப்பட்டது. ராஜாராம் டாய்லெட்டுக்கு வழி விசாரித்து கொண்டு லேசான தள்ளாட்டத்துடன் நடந்து சென்றார். குளிரூட்டப்பட்ட ஜென்ஸ் கதவை தள்ளி உள்ளே வந்தார். வரிசையாய் பீங்கான்கள் சுவரில் பதிக்கப்பட்டு நாப்தலின் உருண்டைகள் போடப்பட்டிருந்தன. ஒன்றின் முன்னால் நின்று ஜிப்பை இறக்கினார். அவருக்கு பின்னால் ஒரு நிழல் படர்ந்தது. ராஜாராம் ஜிப்பை மேலே இழுத்து விட்டு திரும்பும்போது சட்டென்று அவர் கழுத்தில் அந்த கம்பி சுற்றப்பட்டது. தனக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் உணரும் முன்பாகவே எதிர்முனைகள் வலுவாக இழுக்கப்பட்டதில் நடுவில் சிக்கிக்கொண்ட அவர் கழுத்து நசுங்கி காற்று 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 என்று பரிதவித்து சில வினாடிகளில் அந்த கோடீஸ்வரன் அந்த கழிப்பறையில் முகம் சுளிக்காமல் செத்து கிடந்தார். அத்தியாயம் 5. 1994 மார்ச் 18. இன்ஸ்பெக்டர் காசி பைக்கை நிறுத்தியதும் சென்ட்ரி போலீஸ்காரர் ஓடி வந்து பெற்றுக்கொண்டு ஸ்டாண்டு போட்டார். தொப்பியை கழற்றி அதாலேயே தனக்கு விசிறி கொண்டபடி உள்ளே வந்தவர் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டரிடம், என்னையா ஒத்துக்கிட்டானா என்றபடி பிரியாணியோடு இருந்த ஒரு சிறிய துண்டு சிக்கனை எடுத்து கடித்தார். எங்க கைதான் வலிக்குது, விசாரிக்க தெரியலன்னு அர்த்தம். லாக்கப் அறையில் இருந்து முனகல் ஒலி கேட்டது. இதோ வரண்டாம் அவனே என்று ஸ்டேஷனின் பின்பக்கம் சென்றுவிட்டு திரும்பி லாக்கப்பை நெருங்கினார். தெரையா என்றதும் ஒரு கான்ஸ்டபிள் திறந்தார். உள்ளே மிக உயரத்தில் 60 வாட்ஸ் பல்பு இருந்தது. குறுகி தன்னைத்தானே அணைத்தபடி படுத்து கிடந்த மாதவனின் உடம்பெங்கும் முகமெங்கும் வீக்கங்கள், இரத்த பிசிறுகள். எந்திரா நாயே! பூட்ஸ் காலால் அவன் விழாவில் கொடுத்த குத்தலில் துடித்து போய் எழுந்து நின்றான். அவன் சட்டையை பிடித்து சுவற்றோடு சாய்த்து வைத்து ஒரு கையால் அவன் தாடையை நிமிர்த்தினார். சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இறக்கப்பட்டவரு, பிள்ளைக்குட்டிக்காரர், அதான் கருணையோட அடிச்சிருக்காரு. நமக்கு வயசு 36பா, இன்னும் கல்யாணம் ஆகல. காசி அடின்னா அது காட்டடின்னு அர்த்தம். தாங்க மாட்டையா, சொல்லிடுப்பா, ஏன் முரண்டு பண்ற? இரு கைகளையும் குவித்து கண்களில் நீர் வழிய கெஞ்சினான் மாதவன். சார், நான் கௌரவமான குடும்பம் சார் என்றான். குடும்பம் கௌரவமா இருந்து என்ன பண்றது? நீ கௌரவமா நடந்துக்கலையே, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டு இப்ப அழுவுற? ஐயோ, சத்தியமா நான் கொலை பண்ணலங்க. ஏண்டா இப்படி பொறுமைய சோதிக்கிறீங்க? ஆயுதம் உன்னோட கத்தி, அதுல உன் கைரேகை இருக்கு. உனக்கும் அவளுக்கும் ரகசிய கள்ள தொடர்பு உண்டுன்னு அர்ச்சனா பியூன் மகாலிங்கம் கிட்ட மனசு விட்டு சொல்லியிருக்கா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்டர்ன் பீச் ரெசார்ட்ல காட்டேஜ் எடுத்து கொட்டம் அடிச்சிருக்கீங்க. காட்டேஜ் உன் பேர்ல புக் ஆகியிருக்கு. 2 மாசம் முன்னாடி தனியார் ஆஸ்பத்திரியில கர்ப்பம் கலைச்சிருக்கா. புருஷன்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டிருக்க. இப்ப வந்து எல்லாம் பொய்ன்னு சொன்னா எப்படா ராஜா? எல்லாம் சதி சார். திட்டம் போட்டு என் மேல பழி போட்டுட்டாங்க சார். நிஜமா அர்ச்சனாவுக்கும் எங்க மேனேஜிங் டைரக்டர் சிவாவுக்கும் தான் கனெக்ஷன். நீ டார்ச் அடிச்சு பாத்தியா கண்ணா? அர்ச்சனாவே என்கிட்ட சொன்னான். எப்போ? ஒரு நாள் ஹோட்டல்ல. லாட்ஜ்லன்னு சொல்லு. இல்ல சார், ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டோம். அப்ப பழக்கம் உண்டு இல்ல? ஒரே ஒரு தடவை தான் சார். அந்த பொண்ணு கவிதை எழுதும் சார். நான் நிறைய எழுதியிருக்கேன். என் மேல அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையில மனம் திறந்து பேசினா சார். மனசை திறந்தா அப்புறம் வேற? தயவு செஞ்சு நம்புங்க சார். சிவாவுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க உண்டு. அவருக்கு என்ன வயசு தெரியுமா? ஆனா உண்மை சார். அர்ச்சனா சொன்னா சார். வாரம் கார்ல அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு போவாராம். ஹாஸ்டல் வாட்ச்மேன் கிட்ட விசாரிங்க சார். ஹாஸ்டல்ல அர்ச்சனாவோட தங்கி இருந்த ஃப்ரெண்ட்ஸை விசாரிங்க சார். அப்படியே என்ன விசாரிக்கணும்னு கொஞ்சம் பாடமும் நடத்தி சொல்லி கொடுக்குறீங்களா சார் என்ற காசி எதிர்பாராத வினாடியில் அவன் வயிற்றில் தன் முழங்காலால் தாக்கினார். ஐயோ அலறினான் மாதவன். வலிக்குதுல, அப்புறம் எதுக்கு வீணா உதவாங்கிற? நான் இல்லன்னு பிடிவாதமா மறுத்துட்டு கடைசியில ஒத்துக்கிட்ட எத்தனை கேப்மாரிங்களை பார்த்துருப்பேனா? வலிக்காக செய்யாத செஞ்சதா எப்படியா ஒத்துக்க சொல்றீங்க? என் வாழ்க்கையே போயிடும். அதான் போயிடுச்சே. கொலை செஞ்சா பூ மெத்தையில படுக்க வச்சு 4 பொம்பளைங்களை விட்டு விசிறவா சொல்லுவாங்க. இப்ப உள்ள ஜட்ஜுங்க சுலபமா தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. ஒப்புக்கிட்டன்னு வச்சுக்க, ஆயுள் தண்டனை ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீம்பு பிடிச்சு நீயா கெடுத்துக்காத. ஐயா, நான் செய்யலங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கியா? இந்த காசி கேஸை ஃபைல் செஞ்சா எந்த வக்கீலும் ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வீட்டில் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை காணாம தேடுவாங்க. நேத்து நைட்டு வீட்டை விட்டு புறப்பட்டவன். தயவு செஞ்சு கொஞ்சம் தகவல் சொல்லிடுங்க சார். அவங்க வக்கீல் யாரையாச்சும் பிடிச்சு என்ன ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எங்க அப்பாவுக்கு நிறைய வக்கீல்களை தெரியும்.
உங்க அப்பா என்ன ஹைகோர்ட்டு ஜட்ஜா? கோர்ட்டு பார்ல டீ கொண்டாந்து கொடுக்கறவனுக்கு கூட எல்லா வக்கீல்களையும் தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கேஸ் வெரி ஸ்ட்ராங், ஒன்னும் புடுங்க முடியாது. நாளை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறேன். ஒத்துக்கிறதா வேணாமான்னு நல்லா யோசனை பண்ணி வை. என்ன? மீண்டும் அவன் வயிற்றில் தாக்குதல். அம்மா என்று வயிற்றை பிடித்து கொண்டு சுருண்டான். உடம்புல வலி இருந்தாதான் மூளை சுறுசுறுன்னு யோசிக்கும், அதுக்குதான் என்று காலால் அவனை எத்திவிட்டு லாக்கப்பை விட்டு வெளியே வந்தார் காசி. தன் மேஜையில் அமர்ந்து சிகரெட் பிடிக்க, ஏதோ சதின்றான், அந்த எம்டி சிவா சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்றானே இழுத்தார் சப் இன்ஸ்பெக்டர். இல்ல இவன்தான், பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க என்றார் காசி. அத்தியாயம் 6. 1995 ஜனவரி 7. ஹாலில் உறவினர்களும் நண்பர்களும் சோகமாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆர் ராஜாராமனின் பெரிய சைஸ் புகைப்படம் ஒரு பக்கம் சார்த்தி வைக்கப்பட்டு மகா மாலை போடப்பட்டிருந்தது. ஊதுபத்திகள் புகைந்தன. 1 மணி நேரம் முன்னதாக போஸ்ட்மார்ட்டம் முடிந்து ஒப்படைக்கப்பட்ட உடலை எரித்துவிட்டு வந்திருந்தார்கள். மாடியில் இருந்த சிறிய ஹாலில் சோகமாக உட்கார்ந்திருந்தாள் ஊர்மிளா. அருகில் நின்றான் கண்கள் சிவந்த செக்ரட்டரி சொர்ணவேல். எதிர் சோஃபாவில் இன்ஸ்பெக்டர் மாலினி அமர்ந்திருந்தார். அவர் அருகில் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சேகர் கழுத்தில் கேமராவோடு அமர்ந்திருந்தான். சற்று தள்ளி குறிப்பு நோட்டுடன் ஏட்டு நின்றிருந்தார். நேத்து ராத்திரி விபரமா விசாரிக்க முடியல மிஸ்ஸஸ் ஊர்மிளா, இது ரொம்ப பெரிய சோகம்தான். ஆனா கேஸை நாங்க முடிச்சு குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க துக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்கு ஒத்துழைக்கணும் நீங்க என்றார் கருப்பு ஸ்டிக்கர் போட்டு வைத்த இன்ஸ்பெக்டர் மாலினி. பூன் போட்ட சிறிய ஸ்டிக்கை மெதுவாக அசைத்தபடி, கேளுங்க மேடம், அந்த மிரட்டல் லெட்டர் எங்க? சொர்ணவேல் தன் டைரிக்குள்ளிருந்து எடுத்து தந்தான். சுகம், இறப்பது சுகம், நீ இறப்பது சுகம், நீ இறப்பது சமுதாயத்திற்கு சுகம், எனவே இறந்துவிடு என்று வாய்விட்டு படித்த மாலினி அந்த காகிதத்தை தூக்கி பிடித்து வெளிச்சத்தில் உற்று பார்த்தார். சாதாரண டிம்மி வெள்ளை காகிதம்தான், விசேஷமாக எதுவும் இல்லை. இந்த சீட்டு வந்த கவர் எங்க? அது ஏன் ரூம்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்ல, பார்த்துட்டோம். பரவாயில்ல, எடுத்துட்டு வாங்க. வேல், என் மேஜ மேலேயே இருந்துச்சு, எடுத்துட்டு வாங்களேன். சொர்ணவேல் சென்று அந்த வெள்ளை கவரை எடுத்து வந்து தந்தான். திருமிகு ஆர் ராஜாராமன் அவர்கள் என்று மிக மரியாதையாகத்தான் விலாசம் துவங்கியிருந்தது. 1 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்பு காந்தி மேல் முத்திரை குத்தப்பட்டதை உன்னிப்பாக பார்த்தால் சைதாப்பேட்டை 4195 என்று தெளிவாக படிக்க முடிந்தது. பின்புறம் அடையார் 5125 என்று டெலிவரி சீலும் தெளிவாக இருந்தது. ஊர்மிளா, இந்த லெட்டரை யார் எழுதியிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க. சரி, இந்த லெட்டர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. எனக்கு அதிர்ச்சி தர வேணாம்னு நினைச்சு அவர் என்கிட்ட இது ஒரு மிரட்டல் லெட்டர்னு சொல்லவே இல்லை. சும்மா ஒரு கவிதைன்னு மட்டும் சொன்னாரு. டெபுட்டி கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்ததெல்லாம் சொர்ணவேல் காலையில சொல்லித்தான் எனக்கே தெரியும். மாலினி சொர்ணவேலை பார்த்து, மிஸ்டர் கிருஷ்ணமேனன் என்ன ஆக்ஷன் எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு என்றார். வேலை இல்லாத பசங்க சிட்டியில இந்த மாதிரி வெத்து மிரட்டல்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. நாளை காலையில ஜனார்த்தனன்னு ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர் சொல்றபடி நடந்துக்கங்க, அது வரைக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கங்கன்னு சொன்னாரு. ஆனா நேத்து ராத்திரியே இப்படி ஆயிடுச்சு. ஹோட்டல்ல டெல்லிக்காரரோட பார்ட்டி இருந்த விஷயம் உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? எதுக்கு கேக்குறேன்னா, கொலையாளிக்கு அவர் புரோகிராம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். எதேச்சையா ஹோட்டலுக்கு வந்து கொலை செஞ்சிட்டதா யூகிக்க இடமில்ல. ஆபீஸ்ல சில பேருக்கு தெரியும். சில பேர்னா விவரமா சொல்லுங்க. மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ரிசப்ஷனிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர். மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கிறது நியாயம். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ரெஸ்டாரண்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணது ரிசப்ஷனிஸ்ட் தான். கால் போட்டு கொடுத்தது டெலிஃபோன் ஆபரேட்டர். என்ன ஆஃபீஸ் அது? ராஜாராம் கிரானைட் இண்டஸ்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க உங்க ஆஃபீஸில்? 86 பேர். நேற்று ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போகிறப்ப நீங்கள் கூட போகலையா? இல்லை, பிஸ்னஸ் பார்ட்டியாக இருந்தால் தனியாக தான் போவார். ஃப்ரெண்ட்லி பார்ட்டின்னா சில சமயம் என்னை கூட்டி போவார். ஃபேமிலி பார்ட்டின்னா மேடத்தை கூட்டி போவார். நேற்று அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி டெபுட்டி கமிஷனர் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அவரை தனியாக போக விட்டீங்க சொர்ணவேல்? இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுங்கன்னு கூட நான் சொன்னேன் மேடம். இல்லை, டெல்லி பார்ட்டி மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாஸ். டிரைவர் தான் போறாருன்னு அசால்ட்டா விட்டாச்சு. டிரைவர் என்ன கூடவேயா இருப்பாரு? அவர் கார் பக்கத்தில் இருந்திருக்காரு. கொலை டாய்லெட் பகுதியில் நடந்திருக்கு. நேற்று ஹோட்டலில் மட்டும் 62 பேரை விசாரிச்சிருக்கேன். சந்தேகப்படுற விதமாக யாரும் எதுவும் பார்த்ததா சொல்லலை.
கழுத்துல கம்பியை இறுக்கி கொலை செஞ்ச கொலையாளி தன்னோட கைரேகைகள் எதையும் விட்டுட்டு போன மாதிரி தெரியல. கதவுல ஆயிரக்கணக்கான ரேகைகள். ஒரே குழப்பம். இந்த கேஸுக்கு இப்போ ஒரு திசை அவசியம். திட்டமிட்ட கொலை. முன்கூட்டி தபால் மூலமா மிரட்டல் அனுப்பிச்சிட்டு செஞ்சிருக்கான். கொலைக்கு ஒரு வலுவான காரணம் வேணும். பர்சனல் செக்ரட்டரியான நீங்களும் சரி, கூடவே வாழ்ந்த அவர் மனைவியான மிஸ்ஸஸ் ஊர்மிளாவும் சரி, மனசுல எதையும் தேக்கி வச்சுக்காம பேசணும். மிஸ்டர் ராஜாராமனுக்கு யாரெல்லாம் பகையாளி? வியாபாரத்துல பல போட்டிகள் உண்டு. ஆனா பகைன்னு சொல்ற மாதிரி யாரும் இல்லையே மேடம் என்றான் சொர்ணவேல். ஏன் வேல், ஒருவேளை இது அந்த யுவராஜோட வேலையா இருக்குமோ என்றாள் ஊர்மிளா. யார் யுவராஜ்? 6 மாசம் முன்னாடி எங்க கிரானைட் இண்டஸ்ட்ரியில பசுபதினு ஒரு தொழிலாளி கிரானைட் கட்டர்ல கைவிட்டுட்டான். கை துண்டா போயிடுச்சு. ஏராளமான ரத்தம் வெளியேறி ஸ்பாட்லயே ஆள் செத்துட்டான். பசுபதி குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு என் ஹஸ்பண்ட். ஆனா பசுபதியோட தம்பி யுவராஜ் திடீர்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். எங்க அண்ணன் தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டதால சாகல. தொழிலாளர் யூனியன்ல செக்ரட்டரியா இருந்த அவரு முதலாளியோட ஒத்து போகல. அதனால ராஜாராம் வலுக்கட்டாயமா அவர் கைய மிஷின்ல கொடுத்து கட் செய்ய வச்சு கொலை பண்ணிட்டாருன்னு புகார். அப்பட்டமான பொய் இது. ஆனா போலீஸ் அவரை கைது செஞ்சு ஜாமீன்ல விட்டுட்டு கேஸ் போட்டுது. கோர்ட்ல கேஸ் நடந்தது. நாங்க வக்கீல் வச்சு வாதாடினோம். கடைசியில நடந்தது கொலை இல்ல, விபத்து தான்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்ற தினம் நானும் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த யுவராஜ் வெறி பிடிச்சவனாட்டம் கத்தினான். கோர்ட்ல நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டான்னு அவன் கத்தினது எனக்கு பகீர்னுச்சு. அந்த யுவராஜ் கூட இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் மேடம் என்றாள் ஊர்மிளா. குவைட் பாசிபிள். நீங்க சொல்ற இந்த வழக்கு எப்ப நடந்தது? 6 மாசம் இருக்கும். தீர்ப்பு சொல்லப்பட்டது எப்போ? தீர்ப்பு சொல்லியே 6 மாசம் இருக்கும். அப்ப எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த யுவராஜ் எமோஷனலா செயல்படுறதுனா உடனே செயல்படணும். 6 மாசம் கழிச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கும் அவனை தீவிரமா விசாரிக்கிறேன். அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் இருக்குமே, கொடுங்க, தரேன். யுவராஜ் மாதிரி வேற யாருக்கும் அவர் மேல பகை இருக்க சாத்தியம் இருக்கா? வேற யாரையும் எனக்கு தோணல. ஊர்மிளா, உங்க ஹஸ்பண்டோட ரூமை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? தாராளமா. ராஜாராமன் படுக்கை அறையில் இன்ஸ்பெக்டர் மாலினியும் கண்ணாடி அணிந்த பத்திரிகை இளைஞன் சேகரும் மட்டும் இருந்தார்கள். என்ன மிஸ்டர் சேகர், இந்த கேஸ் போர் அடிக்குதா உங்களுக்கு? ஒரு கொலை கேஸ் எப்படி துப்பறியப்படுகிறதுன்னு முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசரோட இருந்து அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டுரை தொடர் எழுதணும்னு நீங்க பிளான் செஞ்சதெல்லாம் ஓகே. ஆனா தொடர்கதையில வர மாதிரி திடீர்னு திருப்பங்கள் உடனே வராது. மெதுவாதான் டெவலப் ஆகும். நேத்துல இருந்து விசாரிச்சதுல இப்பதான் யுவராஜ்னு ஒரு ஆளை சந்தேகப்படலாமான்னு யோசிக்கிறேன். இப்படித்தான் நத்த மாதிரி நகரும் என்றார் மாலினி. புரியுதுங்க. சும்மா பொம்மை மாதிரி நீங்க கேட்கறதையும் அவங்க சொல்றதையும் வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கும் மனசுல சில தாட்ஸ் ஓடுது மேடம். நீங்க அனுமதிச்சா அப்பப்ப உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். சொல்லலாமா என்றான் சேகர். தாராளமா. ஒரு முன்னணி வார இதழோட முக்கியமான ஜேர்னலிஸ்ட் நீங்க. உங்களோட தாட்ஸும் எனக்கு உதவும். அப்பப்ப நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? இந்த ஊர்மிளா முகத்துல புருஷனை திடீர்னு அநியாயமா கோரமா இழந்துட்டு நிக்கிற சோகம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும்னு எனக்கு பட்டுது சிரித்தார் மாலினி. கரெக்டான அப்சர்வேஷன் சேகர். என் மனசுலையும் இது இடறினுச்சு. ஆனா இதை அடிப்படையா வச்சு எந்த யூகங்களையும் ஆரம்பிக்கிறது தப்பு. மாலினி அந்த அறையை சோதனை போட ஆரம்பித்தார். அத்தியாயம் 7. 1994 மே 21. நீதிபதி தன் மூக்கு கண்ணாடியை அதன் உரையிலிருந்து எடுத்து அணிந்து கொண்டார். சாட்சி விசாரணை கூண்டின் அருகில் 2 போலீஸ்காரர்களுக்கு நடுவில் மாதவன் என்கிற ஜடம் நின்றிருந்தது. அதன் முகமெல்லாம் தாடி, கண்கள் கிணற்றுக்குள். பார்வையாளர்கள் பகுதியில் பதட்டத்துடன் மாதவனுடைய அப்பாவும் அம்மாவும் அமர்ந்திருந்தார்கள். நீதிபதி தன் தீர்ப்பை வாசிக்க துவங்கினார். குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வாலிபர் மாதவன் மேல் அரசு தரப்பில் அவர் தன் அலுவலகத்தில் வேலை பார்த்த அர்ச்சனா என்கிற பெண்ணோடு தகாத வகையில் உறவு வைத்திருந்ததாகவும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் அவளை அலுவலகத்தில் வைத்தே கொலை செய்து விட்டதாகவும் குற்றங்கள் சுமத்தப்பட்டன. மாதவன் இவற்றை மறுத்தார். வாத பிரதிவாதங்களை சீர்தூக்கி பார்க்கும்போது, கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் விசாரணை தகவல்களை பார்க்கும்போது மாதவன் இந்த குற்றங்களை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிறது. ஆகவே மாதவன் கொலை குற்றம் செய்த குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் தீர்மானித்து அவரை சாகும் வரை தூக்கில் தொங்கவிட வேண்டுமென்று தண்டனை விதிக்கிறது. கடவுளே கடவுளே என்று தன் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதாள் அம்மா. அவளை ஆறுதல் சொல்லி தேற்ற வார்த்தையோ வகையோ இல்லாமல் விக்கித்து நின்றார் அப்பா.
மாதவன் என்னும் நடைபிணம் எந்த திசையிலும் திரும்பி பார்க்காமல் பொம்மை போல நடந்து போலீஸ் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. அதன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. ஜீப் ஓடிக்கொண்டிருந்தது. 2 போலீஸ்காரர்கள் நடுவில் அமர்ந்திருந்த மாதவனின் தலை தொங்கி இருந்தது. கைகளில் விலங்கு. கிரீச்சிட்டு நின்றது ஜீப். எதிரே சாலையில் ஒரே கூட்டம். சற்று முன் நிகழ்ந்திருக்க வேண்டும் அந்த விபத்து. அந்த லாரி தலைகீழாய் கவிழ்ந்து கிடக்க, அம்பாசிடர் கார் அப்பளமாய் சிதைந்திருக்க, தரையெங்கும் கண்ணாடி துண்டுகள், இரத்த புள்ளிகள். கூட்டம் எட்டி பார்க்க அலைமோதியது. ஜீப்பில் இருந்து ஒரு போலீஸ்காரர் மட்டும் இறங்கிச் சென்று, ஏய் விலகுங்கப்பா, வழி விடுங்க, நகருங்க என்று விரட்டி கொண்டிருக்க, எல்லார் கவனமும் அந்த கூட்டத்தின் மேல் இருக்க, மாதவன் மிக திடீரென்று தீர்மானித்து குதித்து ஓடத் துவங்கினான். 3 வினாடி தாமதமாக உணர்ந்த போலீஸ்காரர்கள் அவனை துரத்த துவங்க, ஒரு ரேஸ் குதிரையின் வேகத்துடன் எதிர்ப்பட்ட வாகனங்களில் சிக்கிக்கொள்ளாமல் வளைந்து வளைந்து ஓடத் துவங்கினான் மாதவன். அதே தினத்தின் மாலை செய்தித்தாள்களில் அவனுடைய தப்பித்தல் செய்தியாக வந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட வாலிபர் தப்பி ஓட்டம். அவனுடைய புகைப்படம் பிரசுரித்து தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரியும் தொலைபேசி எண்ணும் கொடுத்திருந்தார்கள் காவல்துறையினர். எல்லா காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டன. சாலை எல்லைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. ஆனால் எலியட்ஸ் பீச்சில் கைவிடப்பட்ட ஒரு உடைந்த படகுக்குள் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் மாதவன். அத்தியாயம் 8. 1995 ஜனவரி 8. அடையாறில் கஸ்தூரிபா நகர் வந்ததும் விசாரித்து கொண்டு கெனால் பேங்க் ரோடு வந்து ஜீப்பை நிறுத்தச் சொன்னார் மாலினி. வரிசையாக ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்புகள் இருந்தன. கிரீஸ் அழுக்குடன் காக்கி சட்டை போட்டவர்கள் பழைய கார்கள், பழைய பைக்குகளை பிரித்து போட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். வெல்டிங் செய்து கொண்டிருந்தார்கள். சேகர் இறங்கி மாலினியிடம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். விசாரிக்க சென்ற கான்ஸ்டபிள் திரும்பி வந்து, யுவராஜ் இங்கதான் கடை வச்சிருந்தாராம் மேடம், ஆனா 1 மாசமாச்சான் காலி செஞ்சு என்றார். இப்ப எங்க? சிந்தாதிரிப்பேட்டையில கடை போட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரியான அட்ரஸ் தெரியாதான். சரி விடுங்க, சிந்தாதிரிப்பேட்டையில பாத்துடலாம். நேத்துல இருந்து இந்த யுவராஜை தேடிக்கிட்டு இருக்கோம், அகப்பட மாட்டேங்கிறானே என்றார் மாலினி. ஜீப்பை டிரைவர் ஸ்டார்ட் செய்ததும் சேகர் அவசரமாக பாதி சிகரெட்டை போட்டு மிதித்துவிட்டு ஏறிக்கொண்டான். மேடம் என்றான். என்னங்க சேகர், நேத்து ராஜாராம் ரூம்ல சோதனை போட்டீங்களே, அப்ப ஊர்மிளாவுக்கு தூத்துக்குடியில இருந்து அவங்க அப்பா எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பொறுமையா படிக்கணும்னு எடுத்து வச்சிங்களே, படிச்சிங்களா? படிச்சேன். அதுல ஏதாச்சும் நெருடுற மாதிரி இருக்கா? ஒரு லெட்டர்ல அவங்க அப்பா, உன் விருப்பத்துக்கு எதிராக எல்லாரும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்ப நீயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு லெட்டர்ல எழுதியிருக்கிறத படிக்கிறப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. எந்த பொண்ணுதான் தன்னை விட 20 வயசு மூத்தவனா இருக்கிற ஒருத்தனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா மேடம்? ஊர்மிளாவும் தயங்கி இருக்கலாம். ரொம்ப நியாயமான தயக்கம்தான். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ஊர்மிளாவோட இளமை வேற சில ரூட்லையும் யோசிக்க சொல்லுது. முதல் மனைவிக்கு எந்த குழந்தையும் இல்லாதால இப்ப சொத்தெல்லாம் ஊர்மிளாவுக்கு தான் வரப்போகுது. அதனால ஊர்மிளாவை ரகசியமா கண்காணிக்க ஒரு ஆள் போட்டிருக்கேன். ஊர்மிளாவோட டெலிஃபோன்களை ஒட்டு கேட்டு பதிவு பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல மூதான் என்றான் சேகர். சிந்தாதிரிப்பேட்டை வந்தார்கள். விசாரித்து 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 பலவிதமான உதட்டு பிதுக்கங்களை பார்த்து சோர்ந்து போன சமயம், என்ன பேர் சொன்னீங்க? யுவராஜா? அடையாறுல கடை போட்டிருந்துட்டு இங்க வந்து கடை போட்டவன் தானே? அவங்க அண்ணன் கூட கிரானைட் இண்டஸ்ட்ரியில கை வெட்டுப்பட்டு செத்தானே, அவன்தானே? என்னோட வாங்க என்றான் ஒருவன். அவனோடு சந்து சந்தாய் நடந்தார்கள். ஒரு சந்தில் ஒரு மோட்டார் பைக் ரிப்பேர் கடையில் உட்கார்ந்து ஒரு என்ஜினை ரிப்பேர் பார்த்து கொண்டிருந்தவனை, இவன்தான் யுவராஜ் என்று காட்டியதும் மாலினி சென்று அவனை பிடித்து நிறுத்தி பலார் என்று கன்னத்தில் அறைந்து, ராஸ்கல், கொலை செஞ்சுட்டு சாதுவா உட்கார்ந்திருக்கியா? ஏறுடா வண்டியில என்றார். அந்த யுவராஜ் பதறி போனான். அம்மா, என்னம்மா இது? அநியாயமா இருக்கு. நான் உண்டு, என் தொழில் உண்டுன்னு இருக்கேன். திடுதிப்புன்னு வந்து அடிச்சு இப்படி ஒரு பழிய போடுறீங்களே. என்னடா நடிக்கிற? தொழிலதிபர் ராஜாராமன் கொலை செய்யப்பட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. எப்படி தெரியும்? பேப்பர்ல பார்த்தேன். இதே ராஜாராமனைத்தானே கவனிச்சுக்கிறேன்னு கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடி கத்திட்டு வந்த நீ. சொல்லு, உண்டா இல்லையா? உண்மைதாங்க. ஆனா அப்ப இருந்த மனநிலை வேறங்க. நியாயம் கிடைக்கலையேன்னு கொதிச்சு போயிருந்தேங்க. மலையில போய் முட்டினா நஷ்டம் மண்டைக்குதான்னு புரிஞ்சுக்கிட்டு என் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. எல்லாம் சரி. அவர் கழுத்துல கயிறு போட்டு சுத்தி கொலை செஞ்சது நீதான்னு சொல்றேன்னா எனக்கு சந்தேகப்பட உரிமை இருக்கு. வா, ஜீப்ல ஏறு என்றார் மாலினி. கொஞ்சம் இருங்கம்மா. என்ன சொன்னீங்க?
கயிறு போட்டு சுத்தியா? பேப்பர்ல கம்பி போட்டு சுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா தானே நான் படிச்சேன் என்று நிஜமான அப்பாவித்தனத்துடன் அவன் கேட்க, மாலினி திரும்பி சேகரை பார்த்து கேட்டார். சரி, எதுக்காக ராஜாராமன் மேல போலீஸ்ல பொய் புகார் கொடுத்து கேஸ் போட வச்ச? அத சொல்லு. பொய் புகாரா? அவர் எங்க அண்ணனை கொலை செஞ்சது சத்தியம்மா, என் கண்ணால பார்த்த உண்மை. ஆனா ஏழை சொல் என்னைக்கு அம்பலமேறி இருக்கு. அரசாங்க வக்கீலையும் ஜட்ஜையும் பெரிய தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி நடந்தது ஒரு விபத்து தான்னு ஸ்தாபிச்சிட்டாரு அவரு. வெறும் உண்மையை மட்டும் வச்சுக்கிட்டு போராடி பார்த்து தோத்துட்டேன்னா என்றான் யுவராஜ். ராஜாராமன் உங்க அண்ணனை கொலை செஞ்சத உன் கண்ணால பாத்தியா? எப்படி? விவரமா சொல்லு. அத 100 ஆபீசர்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு, கோர்ட்லயும் சொல்லியாச்சு, நீதி கிடைக்கல. இப்ப நீங்க வேற கேக்குறீங்க. எதுக்குங்க இப்ப அந்த நொந்து போன சோக கதை? பரவாயில்ல சொல்லு. அன்னைக்கு முக்கியமான ஆர்டர் இருக்குன்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு மட்டும் ஓவர் டைம் போட்டுட்டாங்க. கிரானைட் பாறைய பலகையா கேங்ஸான்னு ஒரு மெஷின் வெட்டிடும். அதுக்கப்புறம் சின்ன சிங்கிள் கட்டிங் மிஷின்ல அந்த கிரானைட் பலகைகளை பிசிறு இல்லாம ஓரங்களை வெட்டி சைஸ் பண்ற வேலை எங்க அண்ணனோடது. அன்னைக்கு அவருக்கு ஓவர் டைம்னு திடீர்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீட்ல இது தெரியாது. அவரை இன்னும் காணுமே, போய் பார்த்துட்டு வாங்கன்னு அண்ணி என்ன அனுப்பி வச்சாங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு புறப்பட்டு போனப்போ ராத்திரி 11 மணி இருக்கும். வாட்ச்மேன் உள்ள விடமாட்டேன்னுட்டான். அப்புறம் இண்டஸ்ட்ரியோட பின்பக்கம்தான் இந்த கட்டிங் மிஷின் இருக்கு. பின்பக்க காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் அந்த காம்பவுண்ட் சுவர்ல கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கும். சில சமயம் அது வழியா அண்ணனுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். அந்த இடத்துக்கு சுத்திக்கிட்டு வந்தேனா அந்த ஓட்டை வழியா பார்த்தப்போ என் ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போச்சு. என்ன பார்த்த? அந்த கட்டிங் மிஷின்ல 2 தடி பசங்க அண்ணனோட கைய அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஷினை ஆப்ரேட் பண்ற ஸ்விட்ச் மேல கைய வச்சுக்கிட்டு ராஜாராமன் இருக்காரு. யூனியன் பதவியில இருந்து மரியாதையா நீ விலகிடு, இல்லன்னா இந்த ஸ்விட்சை போட்டுடுவேன். எனக்கு எதிரா ஒழிக கோஷம் போட்டு உயர்த்துற உன் கை துண்டா எகிரி போகும். என்ன சொல்ற? விலகரியான்னு மிரட்டினாரு. அப்புறம் எங்க அண்ணன் ஒத்துக்கல. உடனே ராஜாராமன் ஸ்விட்சை போட்டாரு. எங்க அண்ணன் துடிச்சு செத்தாரு. நீ ஏன் கத்தல? அவங்க என்னையும் பிடிச்சு சாகடிக்கிறதுக்கா? அப்புறம் என்ன செஞ்ச? நேரா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன். இந்த மாதிரி நான் பார்த்ததா சொன்னேன். ஒரு இன்ஸ்பெக்டர் என்னையும் கூட்டிக்கிட்டு ஜீப்ல புறப்பட்டு வந்தாரு. வந்தா மிஷின்ல விபத்துல அடிபட்டுட்டதா சீனை மாத்திட்டாங்க. அப்பதான் தகவல் தெரிஞ்சு பதறிக்கிட்டு வர்ற மாதிரி கார்ல வந்து இறங்கினாரு ராஜாராமன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஆனாலும் கேஸ் பதிவு பண்ணிக்கிட்டாரு. செத்தவருக்கு நான் தம்பிங்கிறதால என் சாட்சிய கோர்ட்டு மதிக்கல. தவிர எல்லாரும் விலை போயிட்டாங்க. அந்த ஆத்திரத்துலதான் கோர்ட்ல அன்னைக்கு அப்படி கத்துனேன். அப்புறம் யோசிச்சேன். பணபலத்தோட மோதி ஜெயிக்க என்னால முடியாதுன்னு தோணுச்சு. பேசாம இருந்துட்டேன். ஆனா ஒண்ணுங்க, பேப்பர்ல ராஜாராமன் கொலை செய்யப்பட்டதை படிச்சப்போ மனசுக்கு குளுகுளுன்னு இருந்துச்சு. அவன் எங்க குடும்பம் மாதிரி இன்னும் நிறைய குடும்பங்களோட வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். அவன் சொல்லி முடித்ததும் மாலினி யோசனையில் ஆழ்ந்தார். யுவராஜ், நீ ஒன்னு செய். சொல்லுங்க மேடம். இப்ப நீ சொன்னதையெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்துட்டு வந்துரு. கண்டிப்பா. என்னை விட்டுடுவீங்க தானேம்மா? சாமி சத்தியமா நான் எதுவும் செய்யலங்க. 2 மாசம்தான் ஆச்சு கல்யாணம் கட்டி. ஏதாச்சும் விவகாரத்துல இழுத்து விட்டு என் குடும்பத்தை நடுத்தருவுல நிறுத்திடாதீங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்புறேம்மா என்றான் கட்டிக்கொண்ட குரலில். அதான் விட்டுடுறேன்னு சொல்றேனே. வா, உன் கைரேகையும் பதிவு பண்ணி கொடுத்துட்டு வந்துரு. நீ செய்யலைங்கிறப்போ தாராளமா கொடுக்கலாம். சரிம்மா என்ற யுவராஜ் ஜீப்பில் ஏறினான். அத்தியாயம் 9. 1994 மே 2. திடீரென்று பறவைகளின் சத்தத்தில் விழித்து கொண்டான் மாதவன். புரண்டு படுத்தான். வானம் இன்னும் கருப்பில் இருந்து மாறவில்லை. நட்சத்திரங்கள் இருந்தன. கைகளில் விலங்கு இருந்ததால் சற்று சிரமத்தோடு எழுந்து அமர்ந்தான். அலைகள் உற்சாகமாக சத்தமிட்டு கொண்டிருந்தன. கீழ்வானத்தின் கோடியில் லேசான சிகப்பு தெரிந்தது. விடிய போகிறது. ராத்திரி முழுக்க இப்படியே தூங்கிவிட்டேனா? 2 கைகளையும் உபயோகித்து சட்டையின் பட்டன்களை கலற்றி விட்டு கொண்டான். விலங்கை சட்டையை போட்டு மூடி கை கட்டி நடப்பவன் போல மெதுவாக மணலில் நடந்தான். சாலைக்கு வந்தான். நடந்தான். அந்த மரம் அறுக்கும் பட்டறை கண்ணில் பட்டது. அந்த அதிகாலையில் ஒரே ஒரு ஆசாமி மரம் ஒன்றை கட்டிங் மெஷினில் நுழைத்து துண்டு போட்டு கொண்டிருந்தான். அவனை நோக்கி மெதுவாக நடந்தான் மாதவன். என்ன வேணும் என்றான் திரும்பி பார்த்து. குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் என்றான் மாதவன். அவன் மெஷினை நிறுத்தாமல் சற்று தள்ளி இருந்த தண்ணீர் பானையை நோக்கி நடக்க துவங்கியதும் சட்டென்று தன் விலங்கு மாட்டின கைகளை அந்த கட்டிங் இயந்திரத்தின் சுழலும் பிளேடின் முனையருகே எடுத்துச் சென்றான். விலங்கின் நடுப்பகுதியில் பிளேடு படும்படி உட்கார்ந்து தோதாக பிடித்தான். அடுத்த வினாடி விலங்கு அறுபட்டது. என்ன சத்தம்? திரும்பி பார்த்தான் அந்த ஆள்.
அவசரமாக 2 கைகளையும் தன் பேண்ட் பாக்கெட்டுகளுக்குள் நுழைத்து கொண்ட மாதவன், தெரியலையே, எனக்கு தண்ணி கூட வேணாங்க, நீங்க வேலையை பாருங்க என்று விலகி நடந்தான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கைகளை எடுக்காமல் ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு இடம் சொன்னான். லேசாக விடிய துவங்கி இருக்க டிரைவரின் வாட்சில் மணி 5:30 என்பதை பார்த்தான். சில நிமிடங்களில் அந்த தெருவில் ஆட்டோ நுழைய நிறுத்த சொல்லி இறங்கி கொண்ட மாதவன், வண்டியை வெயிட்டிங்ல போடுங்க அண்ணாச்சி, 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லி நடந்தான். அந்த தனி வீட்டின் மாடி போர்ஷனுக்கு வெளிப்புறமாக மாடிப்படிகள் துவங்கின. ஏறினான். கதவை அணுகினான். காலிங் பெல்லை அடித்துவிட்டு தன் பேண்டில் மாட்டியிருந்த பெல்ட்டை அவிழ்த்து கையில் தயாராய் வைத்து கொண்டான். நைட்டி அணிந்த அந்த பெண் கதவை திறந்ததுமே சட்டென்று அவள் கழுத்தில் பெல்ட்டை சுற்றியபடி அவளை உள்ளே தள்ளி தானும் நுழைந்து காலால் கதவு சாத்தினான். அவள் மூச்சுக்கு திணறினாள், பதறினாள். கிடைத்த சின்ன இடைவெளியில், யார் நீ? என்னை விட்டுரு, என்ன வேணும் உனக்கு என்றாள். என்ன உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியும். உன் பேரு ரூபிகா, சிவாவோட ஆசை நாயகி, கரெக்டா? உன்னை நான் இப்ப ஜஸ்ட் லைக் தட் கொன்னுடுவேன். கொல்லட்டுமா? நோ நோ, வேணாம் ப்ளீஸ். அப்படின்னா எடு போன, சிவாவை கூப்பிடு. ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லு. அதுக்கு மேல வேற எதுவும் பேசக்கூடாது. பேசின பெல்ட்டை இறுக்கிடுவேன், தெரிஞ்சுதா? அவள் பயத்தில் முகம் வெளிரி சொல்லப்பட்ட உத்தரவுப்படி ரிசீவர் எடுத்து சிவாவின் எண்ணை அழுத்தி சொன்னபடியே சொல்லிவிட்டு வைத்ததும் அவள் கழுத்திலிருந்து பெல்ட்டை உருவினான். நீ நீ என்றாள். அவனை சரியாக பார்த்து, பேப்பர்ல உன் போட்டோ. எஸ், நான் தான் மாதவன், மரண தண்டனை விதிக்கப்பட்டு தப்பி ஓடி வந்திருக்கிற கைதி. எதுக்கு தப்பிச்சேன் தெரியுமா? செய்யாத கொலைக்கு மரண தண்டனை அனுபவிக்கிறத சட்டம் ஏத்துக்கலாம், ஆனா என் மனசாட்சி ஏத்துக்காது. அதான் முறையா ஒரு கொலையை செஞ்சிடலாம்னு இருக்கேன். உன் ஆசை நாயகன் சிவா என் வாழ்க்கையையே நாசம் பண்ணிட்டான். அவனை இந்த உலகத்துல விட்டு வைக்கிறதா? நோ. அவள் பயத்துடன் எச்சில் விழுங்கினாள். அவளை சோஃபாவில் அமரச் சொன்னான். எதிரில் அவன் அமர்ந்தான். அவள் மீது ஒரு பார்வையை வைத்தபடி காத்திருந்தான். வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் ஒரு ஜன்னல் கதவை திறந்து எட்டி பார்த்தான். காரிலிருந்து சிவா இறங்கி மாடிப்படிகளை நோக்கி வருவதை பார்த்தான். அவன்தான் வர்றான். வெள்ளடிச்சதும் கதவு திறந்து அவன் உள்ள வந்ததும் நீ விலகி ரூமுக்குள்ள போயிடணும், புரிஞ்சுதா? அவனை எச்சரிக்கவோ காப்பாத்தவோ நினைச்ச தீத்துடுவேன், ஜாக்கிரத. நடுங்கியபடி தலையசைத்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தாள் ரூபிகா. ரூபிகா, என்னம்மா, என்ன அவசரம் அப்படி? கேட்டபடி உள்ளே வந்தான் அவன். அவள் விலகி ஓட, புரியாமல் பின்னால் ஓட எத்தனித்த அவன் கழுத்தில் விழுந்தது பெல்ட். திரும்பி பார்த்து அதிர்ந்தான் சிவா. தப்பி ஓடினா பழி வாங்க உன் வீட்டுக்கு தான் வருவேன்னு எதிர்பார்த்து உன் வீட்டு வாசல்ல போலீஸ் காத்திருக்கோம். அதனாலதான் உன்னை இங்க வரவழைச்சேன். சொல்லு, எதுக்காக அர்ச்சனாவை நீ கொலை செஞ்சுட்டு பழிய ஏன் மேல போட்ட? பியூன் எப்படி ஒத்துழைச்சான்? போன்ல என் கூட பேசினது அர்ச்சனா தானா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாம நான் தூக்குல தொங்குறது நியாயமா? சொல்றியா? பெல்ட்டை இருக்கட்டுமா? மூச்சு திணறி விழி பிதுங்க வியர்வை கொட்ட நின்ற சிவா, சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடு. கள்ளக்கணக்கு எழுத நீ என்னோட ஒத்துழைக்காததால உன் மேல எனக்கு கோபம். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நச்சரிச்சதால அர்ச்சனா மேல கோபம். அவளை கொன்னு பழிய உன் மேல போட முடிவு செஞ்சேன். பியூனை 1 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு சொல்ல சொன்னேன். அர்ச்சனாவை கத்தி முனையில மிரட்டி உன்னோட போன்ல பேச சொன்னேன். மாதவன், என்னை மன்னிச்சிடு என்று கெஞ்சினான். மன்னிச்சிட்டா என் மரண தண்டனைய ரத்து பண்ணிடுவாங்களா? கொலைகாரன்னு என் மேல சுமத்தப்பட்ட முத்திரை மாறிடுமா? நோ, நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுரா. பல்லை கடித்து கொண்டு தன் முழு பலத்தையும் பெல்ட்டை இருக்குவதில் செலுத்தினான் மாதவன். சில வினாடிகளில் துடித்து துடித்து மூச்சடங்கினான் சிவா. அவனை கீழே சரித்துவிட்டு சென்று போனை எடுத்து போலீஸை அழைத்தான் மாதவன். அந்த வீட்டின் விலாசத்தை சொன்னான். இங்க சிவாவை கொலை செஞ்சிட்டேன். இப்ப எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன். என் வீட்டுல வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இனி நீதிபதி கொடுத்த மரண தண்டனைய அடுத்த நிமிஷமே நீங்க நிறைவேற்றினாலும் நான் தயார் என்றான். மருட்சியுடன் ரூபிகா பார்த்து கொண்டே நிற்க சிவாவின் பிணத்தை தாண்டி மாதவன் கீழே இறங்கி ஆட்டோவை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 10. 1995 ஜனவரி 17. ராதா, ராஜா, நீ என்ன நேசிக்கிறது உண்மையா? என்ன இப்படி கேக்குறீங்க? பரவாயில்ல, பதில் சொல்லு. உங்க இதயத்தை கேளுங்க ராஜா, அது பதில் சொல்லும். ஏன்னா என் இதயம் இப்ப உங்க இதயத்தோட தான் சங்கமமாகி இருக்கு. ராதா, கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உனக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டி இருக்குமா? கட் என்றார் டைரக்டர் சிவகுரு. கேமராவின் இயக்கம் நின்றது. ராலி நகர்ந்து பழைய இடத்திற்கு சென்றது. விளக்குகள் அணைந்தன. ஹீரோவிடம் வந்த வெள்ளை பேண்ட், வெள்ளை டிஷர்ட், வெள்ளை தொப்பி அணிந்த டைரக்டர் சிவகுரு, டயலாக் ஸ்லிப் ஆயிருக்கு, உனக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்குன்றது டயலாக் என்றார்.
ஹீரோ தலையை ஆட்டி, சாரி சார், அதிர்ச்சி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டேனோ, ரெடி சார், டேக் போகலாம் என்றான். அதற்குள் கதாநாயகி தன் டச்சப் பெண் கொடுத்த ஜூஸை பருகி உதட்டை ஒற்றிக்கொண்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். ரெடியாமா என்றார் டைரக்டர். ரெடி சார். டைரக்டர் கேமராவுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு ரெடி கிளாப் என்றார். கிளாப் கட்டை ஹீரோ ஹீரோயின் முகங்கள் அருகே பிடிக்கப்பட்டது. ஸ்டார்ட் சவுண்ட் என்றார். ரன்னிங் சார் என்று குரல் வந்தது. ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங். கிளாப் போர்டு பிடித்திருந்த உதவி டைரக்டர் 3259 டேக் 3 என்று சொல்லி கட்டையை அடித்து விலகியதும் ஆக்ஷன் என்றார். ராதா, ராஜா, நீ என்ன நேசிக்கிறது உண்மையா? டைரக்டர் சைகை காட்ட டிராலி மெதுவாக நகர்ந்தது. ஹீரோ சரியாக வசனம் சொல்லி முடித்ததும் கட் என்றார் கேமராமேனிடம். எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேயா என்றார். பர்ஃபெக்டா வந்திருக்கு என்றார் கேமராமேன். ஜீவா, ஷாட் ஓகே, நீங்க போகலாம். மேகலா, நீ ஓடிராத, உனக்கு க்ளோஸ் ஷாட்ஸ் இருக்கு என்ற டைரக்டர் கேமராமேனிடம். சார், இந்த ஜன்னல் கமிட் ஆகிற மாதிரி ஃப்ரேம் வச்சு மேகலாவுக்கு ஒரு மிட் ஷாட்டுக்கு லைட்டிங் பண்ணிடுங்க என்று விட்டு தனது நாற்காலிக்கு சென்று அமர்ந்தார். கைகளில் நோட்டுகள் மற்றும் கிளிப்பு வைத்த பேடுகளுடன் அவரின் உதவி டைரக்டர்கள் 4-5 பேர் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள். சிவகுரு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து, போய் இந்த ஷாட்டுக்கு டயலாக் சொல்லி கொடுங்களேயா, நீங்களா செய்ய மாட்டீங்களா என்றார். இப்ப எந்த ஷாட் சார் என்றான் காகிதங்களை காட்டி ஒருவன். பார்க்கணும், இப்ப அந்த ஷாட்டுக்கு கட்டிங் பண்ண சொல்லியிருக்கேன், கவனிக்கணும், இந்த டயலாக் தான் என்று சுட்டி காட்டினதும் அவன் போனான். அசோசியேட் டைரக்டர் மது அவர் காதருகில் குனிந்து, வீட்ல இருந்து அக்கா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அர்ஜென்ட்டா, உங்களை உடனே படிக்க சொல்லியிருக்காங்க, டிரைவர் கொடுத்தான் என்றான். என்னையா லெட்டர் அது? மது எடுத்து கொடுத்த வெள்ளை கவரின் ஓரம் கிழிக்கப்பட்டிருந்தது. பாத்துட்டியா? ஐயோ, நான் இல்ல சார், அக்கா பிரிச்சு படிச்சிருப்பாங்க போலிருக்கு, அப்படியே தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உள்ளே இருந்த 4ஆக மடிக்கப்பட்ட காகிதத்தை வெளியில் எடுத்தார். அதில் சில வரிகள் மட்டுமே இருந்தன. சுகம், இறப்பது சுகம், நீ இறப்பது சுகம், நீ இறப்பது சமுதாயத்திற்கு சுகம், எனவே இறந்துவிடு. என்னையா இது? ஊருமில்ல பேருமில்ல, என்ன இழவு இது? தெரியல சார், சினிமாவுக்கு பாட்டு எழுதி அனுப்பியிருக்கானா? இது பாட்டு மாதிரி இல்லையே சார், பின்ன என்ன இது? கவிதை சார். அது புரியுது, என்னையா அர்த்தம்? மிரட்டுற மாதிரி இருக்கு சார். யார் அனுப்பிச்சா? எதுக்காக? தெரியலையே சார், எவனோ கிறுக்கு பைய எதையோ கிறுக்கி அனுப்பிச்சிருக்கான். இதை போய் முக்கியமா படிக்க சொல்லி அக்கா அனுப்பிச்சிட்டாலாக்கும். வீட்டுக்கு ஃபோன் போடு, லைன் கிடைச்சதும் கூப்பிடு. மது சென்றான். மது வந்தான். அக்கா லைன்ல இருக்காங்க சார். சிவகுரு சென்றார். எடுத்து பேசினார். என்ன வீணா, என்ன இருக்கு அந்த லெட்டர்லன்னு அவ்வளவு அர்ஜென்ட்டா கொடுத்து அனுப்பியிருக்காத. 10 நாளைக்கு முன்னாடி தொழிலதிபர் ராஜாராமன் மர்மமான முறையில ஒரு ஹோட்டல்ல வச்சு கொலை செய்யப்பட்டாருல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அவருக்கு இதே மாதிரி தான் இதே வாசகங்களோட லெட்டர் வந்திருக்கு முதல்ல. அப்படியா? நான் அந்த கொலை விவகாரம் பத்தி டீட்டெயிலா படிக்கல. நீ படிச்சியா? படிச்சேங்க. தினத்தந்தியில அந்த லெட்டர் வாசகம் அப்படியே போட்டிருந்தாங்க. சந்தேகமே இல்ல, இதே வரிகள் தான். அதனாலதான் தபால பிரிச்சு படிச்சதும் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. நீங்க உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சி, நீ ஏன் கடந்து இப்படி பயப்படுற? நமக்கு ரசிகர்கள் தான் இருக்காங்களே ஒழிய கொலை செய்கிற அளவுக்கு பகையாளி யார் இருக்கா? உன்ன மாதிரி எத்தனை லட்சம் பேர் தினத்தந்தியில அந்த மேட்டரை படிச்சிருப்பான். படிச்சுட்டு விளையாட்டு பண்ணலாமேன்னு எழுதி அனுப்பிச்சிருப்பான். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. என்னங்க இது? பெரிய விஷயங்க இது. லைட்டா பேசுறீங்களே. ஒன்னு செய்யறேன் உன் திருப்திக்காக. SP நாகராஜன் நமக்கு பழக்கம்தான். அவருக்கு ஃபோன் செஞ்சு விவரம் சொல்றேன். ஆள் அனுப்பி இந்த லெட்டரை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். ராஜாராமுக்கு வந்த லெட்டரோட ஒப்பிட்டு பார்க்கட்டும். ரெண்டும் ஒரே கையெழுத்தா இருந்தா அப்ப ஒரி பண்ணிக்கலாம். ஆனா அப்படி சான்ஸே இல்ல. ராஜாராம மிரட்டி கொலை செஞ்சவன இந்த 10 நாள்ல போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கவலை இருக்காதுங்க. அதை பத்தியும் கேட்குறேன். ஒன்னும் இருக்காது, நான் பாத்துக்கிறேன், தைரியமாயிரு. மறுபடி உனக்கு ஃபோன் பண்றேன். வைத்து விட்டு SP நாகராஜனை பிடித்தார். விவரம் சொன்னார். அப்படியா? உங்க ஒய்ஃப் கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு சார். நீங்க இதை அசால்ட்டா எடுத்துக்க வேணாம். ராஜாராமன் கொலை வழக்க மாலினிங்கிற இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள உடனே கான்டாக்ட் பண்றேன். அவங்கள உடனே புறப்பட்டு உங்களை சந்திக்க சொல்றேன். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ARS கார்டன்ல இருந்து பேசுறேன். மணி இப்ப 5:30 ஆகுது. எவ்வளவு நேரம் இருப்பீங்க அங்க? 8 மணி வரைக்கும் இங்க எனக்கு வேலை இருக்கு சார். அதுக்குள்ள உங்களை பர்சனலா வந்து மீட் பண்ண சொல்றேன். உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவையா? மேற்கொண்டு என்ன செய்யணும்னு எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே சார். அவங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க, கும்பல்லையே இருங்க. சரி, என்னை பார்க்க வர போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? மாலினி. போனை வைத்துவிட்டு செட்டுக்கு வந்தார் சிவகுரு. ஷாட் ரெடி சார் என்றான் ஒரு உதவி டைரக்டர்.
சென்று மேகலாவை ஒருமுறை வசனத்தை சொல்லச் சொல்லி சரிபார்த்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்தார். அந்த ஷாட் இரண்டாவது டேக்கில் ஓகே ஆகியது. அடுத்த ஷாட்டுக்கான கேமரா கோணத்தை சொல்லிவிட்டு மீண்டும் நாற்காலிக்கு வந்த சிவகுரு சிந்தனையில் ஆழ்ந்தார். சட்டைப்பையில் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்தார். சீரியஸ்னஸ் இல்லையே, விளையாட்டாகத்தான் இருக்க வேண்டும், பார்க்கலாம். சற்று நேரத்தில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிற்க அதிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கினார். டை அடித்திருக்கிறார் என்பது பளிச்சென்று தெரிந்தது. ஆனாலும் வயது 50க்கு மேல் என்பதை முகத்தில் சுருக்கங்கள் தெரிவித்தன. எதிர்பட்ட ஒருவனிடம் டைரக்டர் சார் யார் என்று விசாரித்து கொண்டு வந்த அவர், வணக்கம் சார், ஐ எம் தெய்வசிகாமணி. இன்ஸ்பெக்டர் மாலினி கேஸ் விஷயமா மதுரைக்கு போயிருக்காங்க, அதனால எஸ்பி சார் என்ன அனுப்பி வச்சாரு என்று கை குலுக்கினார். அவருக்கு எடுத்து வரப்பட்டு போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அந்த லெட்டர் கொடுங்க என்று வாங்கி உன்னிப்பாக பார்த்தார். ராஜாராமன் கொலை வழக்குல இருந்த லெட்டர்லையும் இதே வாசகங்கள் தான் இருந்துச்சு, அதுல சந்தேகம் இல்ல. ஆனா ரெண்டும் ஒரே கையெழுத்து தானான்னு லேப்ல தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த கையெழுத்த அடையாளம் தெரியுமா? உதடுகளை பிதுக்கினார் சிவகுரு. உங்களுக்கு சில ரகசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய சொல்லி எஸ்பி ஐயா சொல்லியிருக்காரு. நான் சொல்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து நடந்துக்கணும். சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க? இன்ஸ்பெக்டர் சுற்றிலும் நின்று கேட்டுக்கொண்டிருந்த உதவி டைரக்டர்களை பார்த்தார். நாம கொஞ்சம் தனியா போய் பேசினா நல்லது சார் என்றார். மேக்கப் ரூம் காலியா தான் இருக்கு, வாங்க என்ற சிவகுரு தன் அசிஸ்டண்டிடம் அந்த ஷாட்டை அவரை எதிர்பார்க்காமல் ஷூட் செய்வதற்கான குறிப்புகளை சொல்லிவிட்டு நடந்தார். குளிர் செய்யப்பட்ட அந்த மேக்கப் அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். இங்கே மேகலாவுக்கு அடுத்த ஷாட் வைக்கப்பட்டு ஷாட் செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் தெய்வசிகாமணி மேக்கப் அறையை விட்டு வெளியேறி தன் ஸ்கூட்டருக்கு நடந்தார். ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு சென்றார். அடுத்த ஷாட் என்னப்பா என்றார் கேமராமேன். ஒரு நிமிஷம் சார், டைரக்டரை கேட்டுட்டு வந்துடுறேன் என்ற மது மேக்கப் அறைக்கு நடந்தான். மரியாதைக்காக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த அவன் அலறியபடி வெளியே ஓடி வந்தான். அத்தியாயம் 11. 1994 ஆகஸ்ட் 4. கிழக்கில் கருப்பு லேசாக கலைந்திருந்தது. பறவைகள் உறக்கம் முதிர்த்தன. அந்த சிறைச்சாலையில் அந்த தனியறை முன்பாக வந்து நின்ற அதிகாரிகள் கதவை திறந்து மாதவன் என்றதும் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த மாதவன் எழுந்தான். இரவு முழுக்க அவன் உறங்கவில்லை என்பது அவன் கண்களிலும் முகத்திலும் தெரிந்தது. அவர்களோடு மெதுவாக நடந்தான். தூக்குமரம் அருகில் உயர் அதிகாரிகளும் டாக்டரும் மரண தண்டனையை நிறைவேற்றப் போகிறவரும் காத்திருந்தார்கள். முகத்தில் எந்த சலனங்களும் இல்லாமல் அந்த மேடையில் ஏறி நடந்து தொங்கும் சுருக்கு கயிறின் அருகில் வந்து நின்றான். தான் எழுதிய ஒரு சிறு கவிதை நினைவுக்கு வந்தது. ஊர் கூடி தேர் இழுக்கவும் ஒரு கயிறு, ஊர் பார்க்க உயிர் இழுக்கவும் ஒரு கயிறு. போலீஸ் அதிகாரி, ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறியா என்றார். மறுத்து தலையசைத்தான். ஜெயில் அதிகாரி தன் மணிக்கட்டில் நேரம் பார்த்தார். மற்ற அதிகாரிகளை பார்த்தார். உத்தரவை சமிக்ஞையாக கொடுத்தார். அவன் மாதவனை நெருங்கினான். அவன் சலனமற்ற முகத்தில் கருப்பு துணியை கவிழ்த்தான். கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டினான். அடுத்த உத்தரவுக்கு விசை இழுக்கப்பட மாதவனின் காலடியில் பிடிப்பு பலகை விலகிக் கொள்ள தூக்கில் தொங்கின மாதவனின் உடல் சில நிமிடங்கள் துடித்தது, அடங்கியது. 1 மணி நேரம் கழித்து வெள்ளை துணி போர்த்தப்பட்ட அவன் உடம்பை ஜெயிலுக்கு வெளியே காத்திருந்த அவனது பெற்றோரிடம் ஒப்படைத்தார்கள். பெற்றோர் இருவரும் அலறி துடித்தனர். உடல் ஏற்றிய வாகனம் புறப்பட்டது. ஜெயில் அதிகாரி பெருமூச்சு வெளியேற்றி தன் அறைக்கு திரும்பினார். அத்தியாயம் 12. 1995 ஜனவரி 18. காலை செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் சிவகுரு செய்தியாகியிருந்தார். பிரபல டைரக்டர் சிவகுரு படுகொலை. தனது சின்ன புருஷன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்த டாக்டர் சிவகுருவுக்கு நேற்று ஒரு மர்ம கடிதம் வந்தது. சில தினங்கள் முன்பாக தொழிலதிபர் ராஜாராம் ஒரு ஹோட்டலில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட போது அவருக்கு வந்த மிரட்டல் கடிதத்தில் இருந்த அதே வாசகம் டைரக்டருக்கு வந்த கடிதத்திலும் இருந்தது. கலவரமுற்ற டைரக்டர் தன் நண்பன் எஸ்பி நாகராஜனுக்கு போன் செய்துள்ளார். எஸ்பி அவர்கள் ராஜாராமன் கொலை வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் மாலினியை உடனே அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் தன்னை இன்ஸ்பெக்டர் தெய்வசிகாமணி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு யூனிஃபார்மில் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் மாலினி கேஸ் விஷயமாக மதுரை போயிருப்பதால் தன்னை அனுப்பி வைப்பதாக சொல்லி டைரக்டரின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். பிறகு டைரக்டரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி தனிமையில் ரகசியமாக பேச வேண்டும் என்று சொல்லவே டைரக்டர் அவரை அருகில் இருந்த மேக்கப் அறைக்கு அழைத்து சென்றுள்ளார்.
சில நிமிடங்களில் இன்ஸ்பெக்டர் மட்டும் வெளியேறி தான் வந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு சென்றுவிட படப்பிடிப்பு தொடர்பாக விவரம் கேட்க மேக்கப் அறைக்குள் நுழைந்த இணை இயக்குனர் மது உள்ளே நாக்கு முதலில் வெளித்தள்ளிய நிலையில் டைரக்டர் இறந்து கிடப்பதை பார்த்து அலறி இருக்கிறார். டைரக்டரின் கழுத்தில் ஒரு மெல்லிய கம்பி சுற்றப்பட்டிருந்தது. தொழிலதிபர் ராஜாராமும் இதே முறையில்தான் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்பதாலும் அதே மாதிரியான மிரட்டல் கடிதம் அதே கையெழுத்தில் இருப்பதாலும் 2 கொலைகளையும் செய்துள்ளது ஒரே நபர்தான் என்று போலீசார் கருதுகிறார்கள். மேக்கப் அறையில் நடந்த கொலை செய்தி அறிந்து அனைவரும் அங்கே கூடியிருந்த போது இன்ஸ்பெக்டர் மாலினி அங்கே சென்றுள்ளார். அவர் நடந்தது அறிந்து அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக விசாரணை பணிகளை துவக்கினார். நமது நிருபருக்கு இன்ஸ்பெக்டர் மாலினி சொன்ன சில பதில்களை இங்கே தருகிறோம். நிருபர்: இந்த கொலை எப்படி நிகழ்ந்தது? மாலினி: இன்னும் முழுக்க விசாரிக்கவில்லை. இதுவரை விசாரித்த வரையில் கொலைகாரன் தன்னை இன்ஸ்பெக்டர் என்று சொல்லி ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தின யூனிஃபார்ம் உடைகளை அதே படப்பிடிப்பு குழுவினரின் காஸ்டியூம்ஸ் அறையிலிருந்து திருடி எடுத்து அணிந்துள்ளதாக தெரிகிறது. முதலில் சாதாரண உடையில் இருந்த அவன் டைரக்டர் SP நாகராஜனுக்கு போன் செய்து பேசியதை அருகில் இருந்து ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த மாறுவேட ஐடியா உதித்திருக்க வேண்டும் என்று நான் யூகம் செய்கிறேன். நிருபர்: கொலையாளி பற்றி ஏதாவது தகவல் தெரிந்துள்ளதா? மாலினி: ஏராளமான தகவல்கள் தெரிந்துள்ளன. தொழிலதிபர் ராஜாராம் கொலையில் கொலையாளி மறைந்திருந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் செயல்பட்டதால் அதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கே அடையாளப்படுத்தி செயல்பட்டிருக்கிறான். அவன் உபயோகித்த ஸ்கூட்டர் எண்ணை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் அதன் பிராண்ட் மற்றும் கலரை கவனித்திருக்கிறார்கள். குற்றவாளியை பார்த்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிற அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது குற்றவாளிக்கு 50 வயது இருக்கலாம் என்று யூகிக்க முடிந்தது. அங்க அமைப்புகளை வைத்து கம்ப்யூட்டர் மூலம் குற்றவாளியின் முகத்தை வரைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறேன். அத்தியாயம் 13. 1995 ஜனவரி 24. டெபுட்டி கமிஷனர் தன் நாற்காலியில் மெதுவாக அசைந்தபடி அமர்ந்திருந்தார். எதிரே இன்ஸ்பெக்டர் மாலினி நின்றிருந்தார். மேடம், ராஜாராம் கொலை நடந்து 17 நாள் ஆச்சு. டைரக்டர் சிவகுரு கொலை நடந்து 7 நாள் ஆச்சு. ஆனா இதுவரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில கூட நீங்க யாரையும் கைது பண்ணல. பத்திரிக்கையில நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேவலமா எழுதிக்கிட்டு இருக்கிறத நீங்களும் படிக்கிறீங்க தானே? சார், எத்தனை வாய்ப்புகள் உண்டோ அத்தனையிலையும் நான் விசாரணை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சாலிடான ஒரு ஆதாரமும் க்ளூவும் கிடைக்கல. ராஜாராம் கொலையிலையாவது கொலையாளியை யாரும் பார்க்கல. ஆனா சிவகுரு கொலையில 50-60 பேர் பார்த்திருக்காங்க. உண்மைதான் சார். கம்ப்யூட்டர் வரைஞ்ச படத்தோட அடிப்படையிலையும் கிடைச்ச கைரேகைகளை வச்சும் பழைய குற்றவாளிகளோட பட்டியல் ஒப்பிட்டு பார்த்தாச்சு சார். சந்தேகப்பட்ட பலரை சேகரிச்சு அன்னைக்கு கொலையாளிய பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்க வச்சேன். அவங்கள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கூட்டரை வச்சு விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் சார். பச்சை கலர் பஜாஜ் ஸ்கூட்டர் அது. ஸ்டூடியோ வாசல்ல இருந்த வாட்ச்மேன் அந்த ஸ்கூட்டர்ல அன்பே தெய்வம்னு ஒரு ஸ்டிக்கர் பார்த்ததா சொன்னாரு. அதை வச்சு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் உதவியோட ஸ்கூட்டர்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த குறிப்பிட்ட ஸ்கூட்டர் பத்தி பல மெக்கானிக் ஷாப்புகள்ல, பெட்ரோல் பங்குகள்ல ஒரு தனிப்படை தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. டைரக்டர் சிவகுருவோட மனைவி வீணாவை தரோவா விசாரிச்சதுல எந்த ஒரு குழுவும் கிடைக்கலையா? அவங்கள விசாரிச்சப்போ ஒரு தகவல் சொன்னாங்க சார். 4-5 மாசம் முன்னாடி எழிலரசின்னு ஒரு துணை நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்திருக்கா சார். சரி, அது தற்கொலை இல்ல, விஷம் கொடுத்து கொலை செஞ்சது டைரக்டர் சிவகுரு தான் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கேஸ் போட்டிருக்காரு சார். இவர் ஏன் கொல்லணும்? சிவகுரு எழிலரசிய கொஞ்ச நாள் சின்ன வீடா வச்சிருந்திருக்காரு. அதுக்கான ஆதாரங்களையும் எழிலரசியோட அப்பா சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. சிவகுரு பகிரங்கமா கோர்ட்ல தான் எழிலரசியோட ரகசிய வாழ்க்கை நடத்தினது உண்மைதான். ஆனா தன் மனைவி தன்னை நல்வழிப்படுத்தினதும் தான் எழிலரசிய மறந்துட்டதாவும் அவளை பார்க்க போறதே இல்லைன்னும் இந்த தற்கொலை நடந்தப்ப ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னாச்சு? வீணா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் இறந்தா. அது கொலை இல்லைன்னு தீர்ப்பு சொல்லி டைரக்டரை விட்டுட்டாங்க. இதையெல்லாம் அவர் மனைவி வீணாவே சொன்னாங்களா? ஆமா. இதுல அழகான ஒரு ரூட் கிடைக்குதே. கொலையாளிக்கு வயசு 50 இருக்கும்னு சொல்றீங்க. எழிலரசியோட அப்பா ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு அவர் ஆத்திரப்பட்டிருக்கலாம் இல்லையா? இதே சந்தேகம் எனக்கும் ஏற்பட்டது சார். அந்த கேஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சேன். அந்த எழிலரசியோட அப்பாவை தேடி போனேன். என்ன சொல்றாரு? அவர் இறந்து போய் 1 மாசம் ஆச்சு. மை காட், எழிலரசி குடும்பத்துல வேற யார் இருக்காங்க? ஒரு அக்கா மட்டும்தான். அவங்கள நான் விசாரிச்சேன். அவங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள துருவி துருவி விசாரிச்சுட்டேன். அவங்கள எந்த வகையிலையும் இந்த கொலையில சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது சார். பின்ன உங்க யூகம் தான் என்ன மேடம்?
சார், 2 கொலையிலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு சார். என்ன அது? கொலை செய்யப்பட்ட ராஜாராமும் சரி, டைரக்டர் சிவகுருவும் சரி, கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டவங்க. 2 பேர் மேலையும் கொலைப்பழி சுமத்தப்பட்டிருக்கு. 2 பேரும் தப்பு செய்யாதவங்கன்னு வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. சரி, அதனால இந்த ஒற்றுமையில கொலையாளி ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கணும் சார். ரைட், அவனை எப்போ கண்டுபிடிக்கிறது? இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். சிபிஐ கிட்ட வேணும்னா ஒப்படைச்சிடுங்களேன்னு மினிஸ்டர் போன்ல கேக்குறாரு மேடம். ஒரு 2 நாள் கொடுங்க சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரைட், நீங்க போகலாம். சல்யூட் அடித்துவிட்டு புறப்பட்ட மாலினி வெளியே வந்து கர்ச்சீப் எடுத்து கழுத்து வியர்வையை துடைத்து கொண்டு நடக்க ஜீப்பில் காத்திருந்த சேகர் அவருடன் சேர்ந்து கொண்டான். என்னங்க மேடம், திட்டுறாரா டெப்டி கமிஷனர்? ஆமாங்க சேகர், நான் என்னவோ வீட்டில் உட்காந்து பாட்டியோட தாயக்கட்டம் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசுறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். சரி விடுங்க, இதையெல்லாம் தூசி படுற மாதிரி தட்டி விட்டுட்டு கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. திடீரென்று பிரகாசமான மாலினி, இப்ப என்ன சொன்னீங்க? இதையெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுடுங்கன்னு சொன்னேன். தூசி தட்டுறதுன்னதும் நினைவுக்கு வருது. ஸ்டிங்னு சொல்லுவோம். பேப்பர்ல ஸ்டிங் செஞ்சா ரகசியமா ஏதாச்சும் எழுத்து பதிவுகள் இருந்தா அது பளிச்சுன்னு தெரியும். ராஜாராமுக்கு கொலைகாரன் அனுப்பிச்சது ஒரு சின்ன துண்டு சீட்டு. அதுல எந்த தகவலும் இல்ல. ஆனா டைரக்டருக்கு அவன் அனுப்பிச்சது 4 மடக்கப்பட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் காகிதம். அதை டெஸ்டிங் செஞ்சு பார்க்கல. அதுல ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம் வாங்க. ஜீப்பில் புறப்பட்டு நேராக ஸ்டேஷன் வந்தார்கள். பீரோவில் இருந்து ஃபைல் எடுத்து அந்த 2வது மிரட்டல் கடிதத்தை மட்டும் தனியாக எடுத்து மேஜை மேல் வைத்தார் மாலினி. ஒரு டப்பாவிலிருந்து கொஞ்சம் கருப்பு நிற டஸ்டிங் பவுடரை அதில் போட்டு காகிதத்தை எடுத்து சகல திசைகளிலும் பரவும்படி அசைத்தார். பிறகு அந்த பவுடரை மறுபடி டப்பாவில் கொட்டிவிட்டு பார்த்தபோது அந்த காகிதத்தில் வெள்ளை பதிவுகளாக சில வரிகள் தெரிந்தன. உற்று பார்த்து படிக்க முடிந்தது. அதில் 4195, ஒரு ஊதுபத்தி 550, 3 சேமியா 1050, ஒரு சோப்பு 6, ஒரு பால்பாயிண்ட் பேனா 350, பேப்பர் 1 குயர் 7, மருந்து வகை 147, தனி பில் படி 173.60. மாலினி மேற்கண்ட விவரப்பதிவுகள் 2-3 முறை படித்து பார்த்து, எனக்கு இது என்னன்னு புரியுது, உங்களுக்கு புரியுதா சேகர் என்றார். ஏதோ மளிகை கடை ரோக்கா மாதிரி இருக்கு. அதேதான். தேதி என்ன பாருங்க, 4/1/95. தொழிலதிபர் ராஜாராமுக்கு வந்த மிரட்டல் லெட்டர் போஸ்ட் செய்யப்பட்ட தேதியும் 4 ஜனவரி தான். இந்த பொருள் லிஸ்ட்ல பேனாவும் பேப்பரும் கூட வருது பாருங்க. அதனால என் யூகம் என்ன தெரியுமா? கொலைகாரன் இந்த சாமான்களை ஒரு மளிகை கடையில ஜனவரி மாசம் 4ஆம் தேதி வாங்கியிருக்கான். எல்லா சாமான்களும் எடுத்து வைக்கப்பட்டதும் முதலாளி ஒரு துண்டு சீட்டுல இந்த விவரங்களை எழுதியிருக்காரு. அப்போ அந்த சீட்டை இவர் விலைக்கு வாங்கிய 1 குயர் வெள்ளை பேப்பர் மேல வச்சு எழுதியிருக்காரு. ரொம்ப கரெக்டா இருக்குங்க உங்க யூகம். அந்த துண்டு பேப்பர்ல எழுதின விலை விபரம் டிம்மி பேப்பர்ல பதிவாகி இருக்கு. கொலைகாரன் அந்த பேப்பரை கிழிச்சு டைரக்டருக்கு மிரட்டல் அனுப்பிட்டான். சரிதான் மேடம். இதுல இன்னும் கூட 2 அம்சமான தகவல்கள் ஒளிஞ்சிருக்கு பாருங்க சேகர். என்ன மேடம்? மேல இந்துக்கள் பிள்ளையார் சுழி போடுற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் சில பேர் சிலுவை குறி போடுவாங்க. இந்த ரோக்கா தலைப்புல அந்த குறி இருக்கு பாருங்க. ஆமா, அதனால அந்த மளிகை கடையை நடத்துற முதலாளி இல்லைன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு நபர் கிறிஸ்டியன். இன்னொரு தகவல் என்ன மேடம்? கடைசியில பாருங்க, மருந்து வகை தனி பில் படின்னு இருக்கே. சில மளிகை கடைகளோட இணைஞ்ச மாதிரியே மருந்து கடையும் ஒன்னா வச்சிருப்பாங்க. 2 வியாபாரத்தையும் ஒரு கல்லாப்பட்டியில போட்டுப்பாங்க. இந்த கொலைகாரன் மளிகை செக்ஷன்ல ஊதுபத்தி, சேமியா, சோப்பு, பேனா, பேப்பர் இதெல்லாம் வாங்கினதோட சில மருந்துகளும் மருந்து கடை செக்ஷன்ல வாங்கியிருக்கான்னு தெரியுது. அந்த மருந்துகளுக்கு தனியா பில் போட்டிருக்காங்க. அந்த பில் தொகை தான் 147 ரூபாய். கரெக்டா? கரெக்டு தான். முதல் லெட்டரும் சரி, 2வது லெட்டரும் சரி சைதாப்பேட்டையில போஸ்ட் ஆகியிருக்கு. அதனால கொலைகாரனுக்கு வீடு சைதாப்பேட்டையில. அங்க மளிகை கடையும் மருந்து கடையும் சேர்ந்து இருக்கிற ஒரு கடையில அவன் ஜாமான் வாங்கியிருக்கான். புறப்படலாமா? இனிமே சைதாப்பேட்டைய அலசி எடுத்துட வேண்டியதுதான் என்றார் மாலினி. ஜீப் விரைந்தது. அத்தியாயம் 14. 1995 ஜனவரி 24. சைதாப்பேட்டையில் விசாரித்து அரை மணி நேரத்தில் மளிகை கடையும் மருந்து கடையும் இணைந்துள்ள வின்சென்ட் ஸ்டோர்ஸ் என்னும் கடையை கண்டுபிடித்தார்கள். மாலினி அந்த கடையின் முதலாளி சைமனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு விவரங்களை சொன்னார். வாங்கின மருந்து எவ்வளவு ரூபாய்க்குன்னு சொல்றீங்க? 147 ரூபாய். அப்ப கண்டிப்பா பில் போட்டிருப்போம். ஆமா, போட்டிருக்கீங்க. அந்த பில் படின்னு போட்டு தான் இந்த சாமான்களோட விலையை சேர்த்து கூட்டியிருக்கீங்க. என்ன தேதி சொல்றீங்க? ஜனவரி மாசம் 4ஆம் தேதி. பார்த்துடலாம். பில்லு கார்பன் வச்சு தானே போடுறோம். அடிக்காப்பு கிடைக்குமே. ஆனா வாங்கின நபர் யாருன்னு
இத்தனை நாள் கழிச்சு எங்களுக்கு ஞாபகம் வர்றது கஷ்டம். சைமன் பில் புக்கை எடுத்து புரட்டி ஜனவரி 4ஆம் தேதி போடப்பட்ட பில்களை எல்லாம் பார்த்து கொண்டே வந்து, இதோ இருக்கே 147 ரூபாய்க்கு, அந்த தேதிக்கு இந்த ஒரு பில்லு தான் என்று புக்கை இவர் பக்கம் திருப்பி வைத்தார். மாலினி பார்த்தார். பில்லில் டாக்டர் சீனிவாசன் MBBS MD என்று இருந்தது. பிறகு கேப் சிப்லாஸ் 500 mg 6 ரூபீஸ் 120, டேப் கிராமியோனால் 50 mg 6 ரூபீஸ் 27, டோட்டல் ரூபீஸ் 147 என்று இருந்தது. இந்த மாத்திரைகள் எதுக்கு உள்ளது? ஹெவி டோஸ் சார். இது சிவியர் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக எழுதுவாங்க, இல்லைன்னா யூரினரி ட்ராக்ல ஸ்டோன் அடைப்பு உள்ளவங்களுக்கு எழுதுவாங்க. ஐசி பேஷண்ட் நேம் எழுதுறது இல்லையா பில்லுல? நியாயமா எழுதணும். ப்ராக்டிக்கலா அதெல்லாம் கேட்டு எழுதிக்கிட்டு இருக்க முடியாது மேடம். பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை பார்த்து டாக்டர் பேர் மட்டும்தான் எழுதுறோம். சரி பரவாயில்ல. இந்த மருந்துகளை பார்த்ததும் உங்களுக்கு வாங்கின ஆசாமி ஞாபகத்துக்கு வரானா? இல்ல மேடம். சரி, இந்த டாக்டர் சீனிவாசன் எங்க இருக்காரு? அடுத்த தெருவிலே இருக்காரு. மரகதம் கிளினிக்னு போர்டு இருக்கும், மாடியில இருப்பாரு. சரி, டாக்டரை பார்த்துட்டு வரோம். மாலினியும் சேகரும் புறப்பட்டார்கள். டாக்டர் சீனிவாசன் இளமையாகத்தான் இருந்தார். முதலில் அறிமுகம், பிறகு அந்த மருந்துகளை சொல்லி தேதி சொல்லிய மாலினி, டாக்டர் இந்த மருந்துகள் யாருக்கு எதுக்காக பிரெஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்ல முடியுமா என்றார். இதுல யோசனை பண்றதுக்கு எதுவும் இல்ல. இதை நான் என்னோட பேஷண்ட் வீரராகவனுக்கு பிரெஸ்கிரைப் செஞ்சேன். அவருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஹெவியா இருந்தது. அதுக்காக பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எழுதினேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, சமீபத்துல வேற எந்த பேஷண்ட்டுக்கும் இவ்வளவு ஹெவியா ஆன்டிபயாட்டிக் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கல. ஐசி என்று உற்சாகமான மாலினி, யார் சார் அந்த வீரராகவன்? எங்க இருக்காரு? அவர் சைதாப்பேட்டையில தான் இருக்காரு. சைதாப்பேட்டை செஷன்ஸ் கோர்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் அவரு. ரிட்டையர் ஆனவர் என்று அவர் சொன்னதும் மாலினியின் உற்சாகம் லேசாக வடிந்தாலும், உங்களுக்கு அவர் அட்ரஸ் தெரியுமா? டோர் நம்பர் தெரியாது, ஆனா ரயில்வே கேட்டு தாண்டினதும் கொஞ்சம் தூரத்துல லெஃப்ட் சைட்ல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு, வாசல்ல ஒரு பூவரசு மரம் நிற்கும். அங்க கேட்டா சொல்லுவாங்க. யூ கேன் ஃபைண்ட் ஹிம். கோர்ட்ல அவர் என்னவா வேலை பார்த்தாரு டாக்டர்? டவாலியா வேலை பார்த்தாரு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. உங்களை மறுபடியும் அப்புறம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த வீரராகவனை பர்சனலா தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவரு? ரொம்ப சாதுவானவரு. சமீபத்துல போன வருஷம் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. என்ன அது? அவருக்கு ஒரே ஒரு பையன் சார், மாதவன்னு பேரு. பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தான். தங்கமான பையன். அந்த கம்பெனி எம்டியோட ஒரு பகை. அதனால அந்த பாவி தன்னோட கீப்பரை ஆபீஸ்ல வச்சு கொலை பண்ணிட்டு ரொம்ப அழகா பழிய மாதவன் மேல போட்டுட்டான். போலீஸ் மாதவன் மேல கேஸ் போட்டுது. வீரராகவன் கோர்ட்ல டவாலியா இருந்தும் பல வக்கீல்களை நீதிபதிகளை தெரிஞ்சிருந்தோம் அவரால் எதுவும் பண்ண முடியல. பையனுக்கு மரண தண்டனை தீர்ப்பாச்சு. அவன் கடுப்பாயிட்டான். செய்யாத கொலைக்கு தண்டனையா தூக்குல தொங்குறதான்னு தப்பிச்சு வந்து தன்னை மாட்டி வச்ச முதலாளிய தீர்த்துட்டு சரண்டர் ஆனான். அவனை தூக்குல போட்டாங்க. ஒரே பையனை இப்படி அநியாயமா இழந்ததுல ரொம்ப அப்செட் ஆகி இருந்தாரு வீரராகவன். அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. தேங்க்யூ டாக்டர். இருவரும் புறப்பட்டார்கள். சேகர், சந்தேகமே இல்ல, 2 கொலைகளையும் செஞ்சது இந்த வீரராகவன் தான். ஆதாரங்கள் பொருந்துது. டைரக்டரோட கொலையில நேர்ல பார்த்தவங்க எல்லாருமே 50 வயசுக்கு மேல இருக்கும்னு சொன்னாங்க என்றார் மாலினி. ரைட் மேடம். ஆனா எதுக்காக சம்மந்தமில்லாத நபர்களை இவர் கொலை செய்யணும்? தன் மகனை பாதிச்ச ஆசாமிய அந்த மகனே தப்பிச்சு வந்து கொலை செஞ்சாச்சு. ராஜாராமனும் டைரக்டர் சிவகுருவும் எந்த வகையில இந்த வீரராகவனையோ இல்ல அவர் மகன் மாதவனையோ பாதிச்சாங்க என்றான் சேகர். அதான் எனக்கும் புரியல. வாங்க, வீரராகவனை போய் பார்த்து விசாரிச்சா தெரிஞ்சிட்டு போகுது. டாக்டர் சொன்ன அடையாளங்களை வைத்து அந்த வீட்டை கண்டுபிடித்த போது வாசலில் ஸ்கூட்டர் நின்றிருந்தது. அழைப்பு மணியை அடித்தார் மாலினி. கதவை திறந்த ரிட்டையர் ஆனவர் என்று நம்ப முடியாத கட்டுமஸ்தான வீரராகவன் போலீஸ் உடையை பார்த்ததும் லேசாக திடுக்கிட்டது போல் இருந்தது. மிஸ்டர் வீரராகவன்? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் மாலினி. இவர் என் நண்பர் சேகர். உங்களோட கொஞ்சம் பேசணும். உள்ள வரலாமா? வாங்க. உள்ளே வந்து அமர்ந்தார்கள். ஒரு முழு நிமிடம் அமைதி கொடுத்து வீரராகவனையே பார்த்து கொண்டிருந்த மாலினி, வீரராகவன் தொழிலதிபர் ராஜாராமனையும் சினிமா டைரக்டர் சிவகுருவையும் கொலை செஞ்சது நீங்க தான்னு நான் நம்புறேன். என்கிட்ட இப்ப நிரூபிக்க நிறைய ஆதாரங்கள் இருக்கு. உங்க கைரேகை, உங்களை பார்த்த சாட்சிகள் வச்சு முழுமையா நிரூபிக்க முடியும். நீங்க முரண்டு பண்ணாம குற்றத்தை ஒப்புக்கிட்டு சரணடைவீங்கன்னு நம்புறேன். நீங்க மறுத்தாலும் விட போறதில்ல. என்ன சொல்றீங்க என்றார் கூலாக. தனது கைவிரல்களையே நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்த வீரராகவன் நிமிர்ந்து, விளையாட்டு முடிவுக்கு வந்துருச்சு என்று பெருமூச்சு விட்டு, நான் மறுக்கல, ஒத்துக்கிறேன் என்றார்.
சொல்லுங்க. 2 கொலைகளும் செய்யப்பட்ட முறைகள் எனக்கு தெரியும். முதல்ல ஏன்னு காரணத்தை சொல்லுங்க. காரணம் நம்ம சட்ட அமைப்பு மேல ஏற்பட்ட வெறுப்பு தான் சார். 30 வருஷத்துக்கு மேல கோர்ட்ல டவாலியா வேலை பார்த்தவேன்னா சாட்சிகளை கூப்பிடுறத தவிர மற்றபடி எங்க வேலை எதுவும் பெருசா இல்ல. கோர்ட்டு நடவடிக்கைகளை முழுக்க கவனிக்கிறவங்க நாங்க தான். என் மகன் நிரபராதி. ஆனா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தது சட்டம். ராஜாராமனும் சிவகுருவும் நிஜமாவே கொலை செஞ்சவங்க. ஆனா அரசாங்க வக்கீல்களும் நீதிபதிகளும் பெரிய தொகை வாங்கிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. அவங்க பணம் கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும். நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால இந்த 2 கேஸ்களும் நடந்துச்சு. அப்பவே நான் கொதிச்சு போனேன். நான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும்? வக்கீலும் நீதிபதியும் தப்பு செய்யறப்ப டவாலியோட பேச்சு எடுபடுமா? ஆனா என் மகன் அநியாயமா தண்டிக்கப்பட்டு நிஜமா கொலை செஞ்சு மரண தண்டனை அடைஞ்சதும் என் குமுறல் அதிகமாயிடுச்சு. சட்டம் தர தவறின தண்டனைகளை நான் நிறைவேற்றுறதுன்னு தீர்மானிச்சேன். இந்த 2 கொலைகளை திட்டம் போட்டு செஞ்சேன். இன்னும் பல பெயர்களை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எப்ப என்னை தேடி போலீஸ் வருதோ அப்ப நெஞ்ச நிமித்தி குற்றத்தை ஒப்புக்கிறதா தீர்மானிச்சு வச்சிருந்தேன். நீங்க என்னை அரெஸ்ட் பண்ணலாம், தப்பி ஓட மாட்டேன். கோர்ட்டுக்கும் நிருபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் குற்றங்களை சொல்ல தயாராயிருக்கேன் என்றார் வீரராகவன். மாலினியின் முகத்தில் கைது செய்ய வந்தபோது இருந்த உற்சாகம் இப்போது இல்லை. முற்றும்.